Yes. Hi, hello, welcome champions. I hope my audio videos all clear, perfect and picture perfect. So நான் பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதா, clear-ஆ கேக்குதான்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு மாசா கிளாஸ் செஷன் ஆரம்பிச்சிடலாம். Please let me know. Please let me know if my audio video is all clear, perfect and picture perfect. Good evening, good evening, good evening Dakana. பெங்களூர்ல ஜில்லுன்னு காத்து ஜின்னல சாத்து பயங்கர மழை அங்க எப்படி இருக்கு உங்களுக்கு வாய்ஸ் எக்கோ ஆகுதா 1 minute let me check voice echo ஆகுதா please let me know voice echo ஆகுதா ஆமா ஆகுது ஆஹா இப்பதான் எனக்கு புரியுது இப்போ देखना am I audible I hope now it is clear Hello ma'am, seems more happy today. Daily நம்ம happy தான் கண்ணா. காரணம்னா வேணுமா? இப்பவும் அப்படிதான் இருக்கா? அனகா, is it clear? கௌதம், is it clear? Yes, பின்னாடி ஸ்கிரீன்ல வர வாய்ப்பே இல்ல. மியூட் போட்டு வச்சிருக்கேன். Okay, all perfect. Super ராகனா. So இப்போ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல முக்கியமான விஷயம் 500 book ஃப்ரீயா வேணுமா நீட்டுக்கு? Yes or no in the comment section please. Do you want 500 books free for NEET? Yes or no in the comment section. 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 Even தெரியலடா, some issue has been happening here. அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்கு. Yes. அப்போ நீங்க எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? First நம்ம வீடியோக்கு கீழ ஸ்வைப் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவ அப்படிங்கற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சேனல் பேருக்கு கீழ இருக்கும். அத கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வருமா? ஒரு பை நவ, 2 பை நவ. கொடுத்தாச்சா? கொஞ்ச நேரம் நம்ம வேதாந்து கரக்கின்னு உங்கள்ட்ட இந்த ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் காமிக்கும். இதுக்குள்ள போறீங்க. போனதும் கண்டென்ட் லைப்ரரியில டேக்கனா நிறைய பேருக்கு ஓபன் ஆகலன்னு சொன்னீங்க பட் இப்போ அத சரி பண்ணாச்சு. சோ கண்டென்ட் லைப்ரரியில ஸ்டடி ஃப்ரம் டாப் புக்ஸ்க்கு போறீங்க. 1 இல்ல 2 இல்ல 500 புக்ஸ் ஓகேவா 500 மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும் ஓகேவா கிளியரா சோ உங்களுக்கு புக்ஸ் இருக்கு பிராக்டிஸ் டெஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் டெஸ்ட்னா क्वेश्चन பேஸ் பண்ண புக்ஸ் ஓகேவா சோ இந்த மாதிரி மொத்தமா 500 பிளஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு மொத்தம் ஃப்ரீ சோ ஆமா விஷாலி என் முடியல 6 மாசம் வாங்கன்னு சொன்னாங்க 2 வருஷக்கே இப்படி ஆயிடுச்சு so anyways this is how you have to remember it கிராகனா இல்ல 90 இங்க காமிக்கும் if you go to practice test flash cards readings ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்கு செக் பண்ணி பாருங்க சரியா சோ எல்லாரும் என்ன பண்ணணும் மறக்காம முதல்ல நம்மளோட சேனல்ல இந்த பேஜ் இருக்கா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா கீழ ஸ்வைப் பண்ணுங்க சேனல் பேர் இருக்கா அதுக்கும் கீழ நம்மளோட லைவ் வாட்சிங்லாம் காமிக்கும் அதல ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்ங்கறத கிளிக் பண்றீங்க உடனே ஒரு பைனா 2 பைனா கொடுத்து இந்த அமேசிங் ஃபீச்சரை வந்து யூஸ் பண்றீங்க இதே மாதிரி நிறைய அதுக்கு புதுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு அத பத்தி எல்லாம் நான் சொல்லுவேன் பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இது இதே மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்கு மேக் யூஸ் ஆஃப் இட் சரியா எஸ் Tanmoy, it is added Rakana. There was a glitch, but now it is added. Please check. Okay, va? Yes. Okay. கூடவே டேக்கனா நம்ம டெலிகிராம் குரூப்பும் இருக்கு ஜாயின் பண்ணி வெச்சுக்கோங்க டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்க
ஐ மீன் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க நான் ஸ்மார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் தர மாதிரி இருக்கும். சரி மேம், இப்போ கிளாஸுக்குள்ள போலாம் மேம். ஃபைன். கிளாஸ்ல இன்னைக்கு டாப் 180 பிளஸ் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் 100 சொல்லி வச்ச மாதிரியான क्वेश्चंसா இருக்க போகுது. These are very very important question which you cannot afford to miss. So are you all ready? My voice is not clear. டேக்கனா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, என் வாய்ஸ் கிளியரா இல்லையா? என் வாய்ஸ் கிளியரா இல்லையா? ப்ளீஸ் லெட் மீ நோ. சோ இங்க நம்ம பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எப்பவும் போல 3 பார்ட்ல இருந்துமே क्वेश्चंस பார்க்க போறோம். பட் போன தடவை பிசிக்கல் அதிகமா क्वेश्चंस பார்த்தோம், இந்த தடவை ஆர்கானிக்ல அதிகமா क्वेश्चंस பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த ஒரே நிமிஷம்டா. ஹலோ, ஒரு மினிட். டேக்கனா இப்போ என் வாய்ஸ் ஓகேவா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. Is my voice clear? என்னன்னு தெரியல, யாரோ சூனியம் வச்சுட்டாங்கடா நம்ம கிளாஸ்க்கு. ச்சே, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. பட் ஸ்டில் நானும் என்னென்னமோ வயர்லாம் பிடிக்க பார்க்குறேன், பட் வாய்ஸ் மட்டும் சரியாக மாட்டேங்குதுடா. ஹலோ ஹலோ ஹலோ. அவனா கோஸ்ட் எடுத்துட்டு வந்துடாதீங்க, பாவம் பாவம். ஆஹா, வாய்ப்பில்லை ராஜா, இன்னமும் ஆயிடுச்சு நம்ம வயசுக்கு. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, இப்ப கேக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க, வெரி பேட். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. Is it clear now? Please let me know, please let me know. இப்போ ஓகேவா? Is it clear now? Clear, பக்கா பக்கா. காலம் போன கடைசியில பிரச்சனையை தீர்த்துட்டோம். இப்போ क्वेश्चंस ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். ஒரே நிமிஷம் தான். ஹலோ ஹலோ. Hello, hello. Dekana, is my voice clear? Hello, hello. Hello, hello. Dekana, is my voice clear? Hello, hello.
ஓகே இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க. இப்போ ஓகே தானே கண்ணா? ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. மஞ்சி நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இப்போ ஓகே தானே கண்ணா? ப்ளீஸ் லெட் why is this happening? ஒரே நிமிஷம்டா, I'll just inform the team. சரியா? கண்ணா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். they will come and they will check. சரியா? செக் பண்ணிட்டு இப்போ ரிசால்வ் பண்ணிடுவாங்க. don't you worry. this will be sorted and அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ நான் எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன? கண்ணா நான் மியூட் பண்றேன்டா, ஒரே நிமிஷம். ஹலோ. இப்ப நான் பேசுறது கேக்குதா? எஸ். இப்ப வாய்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பேசுறது கேக்குதா? எஸ். கிளியர். பக்காடா கண்ணா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி பட்டே கிளப்பிலாம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி தட் திஸ் காஸ்ட் டிலே. பட் கவலைப்படாதீங்க, நம்ம செஷனை மாசா கிளாஸா ஆரம்பிச்சிடலாம். சரியா?
Are you all ready? If you are, ஒரு குட்டி ஃபயரை போட்டு செஷனை ஆரம்பிச்சு விடுங்க பாப்போம். ஆமா விஷாலி, மொத்தமா உங்களுக்கு தான் சுத்தி போடணும். ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் ஊரை விட்டும் உங்களை விட்டும் ஓடி போகணும். சோ உங்களுக்கு சுத்தி போட்டாச்சு, இனி எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? எஸ். சோ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? Shall we? Perfect ராக்கண்ணா. சூப்பர். இப்போ நான் எப்பவும் சொல்ற மாதிரி கண்ணுங்களா ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம என்ன பண்ணணும், புக் எடுத்து வச்சு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். சரியா? சோ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். 60 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஸ்மார்ட் ட்ரிக்ஸை நான் சொல்லி தருவேன், அதை நீங்க யூஸ் பண்ணணும். மூணாவதா ஆக்டிவ் ரிகால் மெத்தட நம்ம யூஸ் பண்ணணும். ஃபைனலா வீக் ஏரியாஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் எங்கேயாச்சும் டவுட் வர மாதிரி பிசுறு தட்டுற மாதிரி இருந்தா கூட எரர் நோட்ல சீக்கிரமா எழுதி வச்சிடணும். சரியா? சோ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் மிக 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 முக்கியமாக நான் முன்ன சொன்ன மாதிரி 500 புக்ஸ் அப்பு, 500 புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? நம்மளோட சேனல்ல வீடியோக்கு கீழே, நம்ம சேனல் பேருக்கு கீழே ஃபர்ஸ்ட் லிங்க் கிராஷ் கோர்ஸ்ங்கிற லிங்க்ல இருக்கு. இத கிளிக் பண்றீங்க. 2 பை நவுனா 1 2 0 ரூபீஸ்க்கு இந்த கோர்ஸ் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும். சோ 2 பை நவ் கொடுத்துறீங்க, உள்ள போயிடுறீங்க. ரீநீட் கிராஷ் கோர்ஸ் ஜஜக் மொஜக் லொஜக் உள்ள போனதுமே கண்டென்ட் லைப்ரரியை கிளிக் பண்ணி ஸ்டடி ஃப்ரம் டாப் புக்ஸ்ல எத்தனை புக்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லா புக்ஸையும் அல்றீங்க. ஓகேவா? கிளியரா? சோ மாஸ் பண்றோம், வேற லெவல்ல மார்க் எடுக்கிறோம். Here we go with the first question ராகனா. டே விளையாட்டுல புலியா இருக்கணும், படிப்புல டாப்பரா இருக்கணும். சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? Here we go with the first one ராகனா. A compound contains 40% of carbon, 6.7% of hydrogen and 53.3% of oxygen by mass. அதோட empirical formula, simplest formula என்னன்னு கேட்டிருக்கான். அசால்ட்டா அடிச்சு விட்டுறலாமா? எஸ். ஓ தேங்க்யூ கர்ஷன். ஆனா கர்ஷன் இதே டைலாக எங்கேயோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குதே. இதே டைலாக தான் நீ எல்லாருக்கும் விட்டுட்டு இருக்க. டேக்கனா யாருக்கெல்லாம் காமிக்கலையோ உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எனக்கு அனுப்பிவிடுங்க இன்ஸ்டாகிராம்ல. சரியா? ஓகேவா? எஸ். சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னடா? பர்சன்டேஜ் தந்தா முதல் ஸ்டெப் क्वेश्चनலயே ஆன்சரை போடலாம். சரியா? क्वेश्चनலயே ஆன்சர் போடலாம். 40% ஆஃப் கார்பனா அப்ப 40/12. அடுத்ததா 6.7% ஹைட்ரஜனா அப்ப 6.7 டிவைடட் பை 1. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1. அடுத்ததா ஆக்சிஜன் 53.3 டிவைடட் பை 16. போடு தக்கிட்ட என்ன ஆன்சர் வருது? வாட் இஸ் தி ஆன்சர் ராகனா? இங்க 3.37. கரெக்டா? 3.37. இங்க என்ன வருது? 3.3 வருதா? அப்போ இங்க குட்டியோண்டு நம்பர் யாரு? ஸ்மாலஸ்ட் நம்பர் 3.3 தான். அத மூணுத்துலயும் டிவைட் பண்றீங்க. டிவைடட் பை 3.3 3.3 3.3. வாட் இஸ் தி ஆன்சர் மக்களே? 1 2 1. அப்போ what could be the correct empirical formula? ஒரு C 2 H ஒரு O. ஒரு C 2 H ஒரு O. Option A is the right answer. Option A is the absolute correct answer. Sasuke, Shash, Anish, Preeti Roy, வேற லெவல்ரா. கௌதம், நிர்மலா, சூப்பர் மாஸ் காட்டிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? எஸ். Here we go with the next question. And இது உங்களுக்காக. In a reaction, 28 gram of nitrogen gives 30 gram of ammonia against the theoretical 34 grams. Percentage yield என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 34 கிராம்ஸ் வந்திருக்கணும், ஆனா நமக்கு 30 கிராம்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ இங்க பெர்சன்டேஜ் yield என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் yieldனா என்ன பண்ணணும்? எவ்வளவு ஆக்சுவலா yield ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதற்கான ஃபார்முலா என்ன? பெர்சன்டேஜ் yield is equal to நமக்கு கிடைச்ச வேல்யூ 30, நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ
கிடைக்க வேண்டிய வேல்யூ 34 into 100. அப்ப இதை ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ராக்சிமேட்டா ஒரு 90% பக்கத்துல வருமா? மேபி ஒரு 88-89% வருமா? அடிச்சு போட்டோம்னா. And so the answer is option B. அவ்வளவுதான். அசால்ட் ஆன்சர் வந்துருச்சா? எஸ் எஸ். ஹாய் டாக்கண்ணா. தர்ஷினி, வெல்கம் ஆன் போர்ட். ஆன்சர் வந்துச்சா? இப்போ இதே எனர்ஜியோட நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த क्वेश्चनக்கு போக போறோம். So here you go with the next one. Concentration of 0.5 g of solute, 0.5 grams of solute 1000 kg of solutionல போட்டிருக்காங்க. அங்க parts per million என்னன்னு கேட்டிருக்காங்க. மேம் ஜஸ்வன் கிடையாது கண்ணா. எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். So parts per million க்கு என்ன பண்ணுவீங்க? parts per million இங்க எல்லாமே மாஸ்ல கொடுத்திருக்கிறதுனால மாஸ் பெர்சன்டேஜ் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. mass of solute divided by mass of into 100. करेक्टा? Am I correct? नहीं है मैम. இது 100 வராது. parts per million னா 10 to the power 6 10 to the power 6. இப்ப வேல்யூஸ் போட்டு பாருங்க. what are all the values? mass of solute இங்க என்ன? 0.5 grams. கரெக்ட்டா? 0.5 grams divided by mass of solution என்ன? 1000 kg. இது கிராம்ஸ்ல எழுதுனா என்ன வரும்? 10 to the power 3 the whole power 3 which is 10 to the power 9 into 10 to the power 6. இதையும் அடிச்சு போட்டீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவு வரும்? it is 0.5 into 10 to the power 3 மேல வந்துச்சுனா என்ன ஆகும்டாக்கனா? 10 to the power 3 மேல வந்துச்சுனா it will give you some 100. கரெக்ட்டா? ஞாபகம் இருக்கா? எஸ். அப்ப உங்களுக்கு இங்க கரெக்ட்டான ஆன்சர் என்னடா? கரெக்ட்டான ஆன்சர் என்ன? the answer is obviously option C. ஏ இல்லடா, ஏ இல்ல, சி. ஏன்னா இங்க கேஜிய நீங்க கிராம்ஸ்ல மாத்தணும். நிறைய பேர் அங்கதான் தப்பு பண்ணிருப்பீங்க. கேஜிய கிராம்ஸ்ல மாத்தணும். அப்ப 1000 into 1000 போட்டா என்ன வரும்? அதெல்லாம் ஈக்குவேட் பண்ணணும்ல. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுச்சா? இத எரர் நோட்ல எழுதி வைங்க. இத தயவு செஞ்சு எரர் நோட்ல எழுதி வைங்க கண்ணுங்களா. ஓகேவா? சரியா? அடுத்த क्वेश्चन. ஹாய் சாரா, வெல்கம் ஆன் போர்ட். the radius of second Bohr's orbit of hydrogen atom is r1. நீங்க கொடுத்துட்டான். ரொம்ப ஈஸியான क्वेश्चनரா. கண்டுபிடிச்சிடலாமா? இந்த மாதிரி क्वेश्चन வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் ஆர்பிட். போர்ஸ் ஆர்பிட்னாவே ஹைட்ரஜனை பத்தி தான் பேசுறாங்க. சரியா? சோ ரேடியஸ் ஆஃப் செகண்ட் போர்ஸ் ஆர்பிட்கான ஃபார்முலா என்ன? இட் இஸ் none other than r1 into n square. ஏன் இங்க n square? ஏன்னா இது செகண்ட் போர்ஸ் ஆர்பிட், அதனால n square. தேர்ட் போர்ஸ் ஆர்பிட்னா மாத்திடுவோம். கரெக்டா? n-க்கு பதிலா 3 ன்னு போடுவோம். ஃபோர்ஸ் போர் ஆர்பிட்னா n-க்கு பதிலா 4 போடுவோம். புரிஞ்சுச்சுங்களா? தேங்க்யூ ஜஷ்வந்த். ஐ எம் சோ ஹாப்பி டு ஹியர் கண்ணா. தேங்க்யூ. அனீஷ், நான் ஆல்ரெடி பேசிட்டேன் கண்ணா. டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். இன்னைக்கும் நாளைக்கும் அதை ரிசால்வ் பண்ணிடுவாங்க. நீங்க கவலையே பட வேணாம். சரியா? நீங்க கவலையே பட வேணாம் அனீஷ். தட் வில் பி சார்ட்டட். ஓகேவா? இப்போ r1 ஓட வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். into n value 2 square which is 0.5 into 4. 0.5 4 ஆல போட்டீங்கன்னா approximate 2 ஆன்சர் வரும். கரெக்ட்டா? அப்போ the right answer is obviously option C. ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட்டா? அது சரி. அடுத்த क्वेश्चनக்கு போணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் காப்பர் கேட்டிருக்காங்க. காப்பர்ப்பா. சோ இவனோட ஃபார்முலா என்னன்னு பாத்தறலாமா? ஹாய் அக்ஷயா, வெல்கம் ஆன் போர்ட். சோ இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு
டக்குன்னு சட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். மாசா கிளாஸா நம்ம சொல்ல போறோம். சொல்லிடலாமா? இந்த கான்செப்ட் வந்துடா ஜோக்ஸ் அபார்ட், இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அந்த ஆஃப் பாஸ் ரூல் நான் சொல்லி தந்தேன்ல, நிறைய கொஸ்டின் நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கைஸ் கிவ் மேக்ஸிமம் அட்டென்ஷன் ஹியர். மேம் இதெல்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை, ஐ நோ த ஆன்சர், நான் இவனை எக்ஸெப்ஷன் ஆல்ரெடி படிச்சுட்டேன்னு சொல்றவங்க இந்நேரத்துக்கு பி சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் கடமை அப்படிங்கிறத கண்ணுக்குள்ள வச்சு நான் உங்களுக்கு இதற்கான ரூலை சொல்லித்தரேன். ஆஃப் பாஸ் ரூலுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணும்? எஸ் பிஎஸ் பிஎஸ் டிபிஎஸ். டேக்கா இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸையும் அட்டென்ட் பண்ற நீங்க கன்ஃபார்மா கெமிஸ்ட்ரியில 150+ எடுக்க போறீங்க. இது நான் உங்களுக்கு தரக்கூடிய சத்தியம். பட் அதுக்கு நீங்க கிளாஸ ஃபுல்லா பார்க்கணும். மேம் நான் ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன். ஏன் இப்ப லைவ்ல தானே இருக்கீங்க, லைவ் பாருங்க. லைவ் பார்க்க முடிஞ்சா லைவ் பார்க்கணும், சரியா? முடியாத பட்சத்துல தான் ரெக்கார்டிங்க்கு போனோம். சோ தயவு செஞ்சு மனச ஒரு நிலைப்படுத்தி, நம்ம தாமு மாதிரி ஒரு நிலைப்படுத்தி நீங்க இப்போ சரியா ஆன்சர் பண்ணும், சரியா? ஓகேவா? சோ எஸ் எஸ் பிஎஸ் பிஎஸ் டிபிஎஸ் டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ். அண்ட் இதோட நம்பரிங் என்னடா? இதோட நம்பரிங் இட் இஸ் 1 2 2 3 3 4 3 4 5 4 5 6 4 5 6 7 and 5 6 7. கரெக்டா? இப்ப நான் என்ன சொன்னேன்? உங்களோட நம்பர் வந்து Z நம்பர் வந்து 29 சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் 10 இங்க போச்சு, நெக்ஸ்ட் 10 இங்க போச்சு, சரியா? 10 எலக்ட்ரான் முடிஞ்சாச்சு, 20 எலக்ட்ரான் முடிஞ்சாச்சு, மிச்ச 9 எங்க போகும்? 3D9க்கு தான் போகும். அப்போ உங்க கான்ஃபிகரேஷன் 3D9 4s2. பட் d ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தா மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? ஷகானா I will check தாக்கனா I'll check once, don't worry. இப்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ அதனால 4s என்ன பண்ணுது? பேக்ரவுண்ட்ல அந்த கஷ்டமான மியூசிக்க போட்டுட்டு டான் டான் டா 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 டான் டான் டா டா அப்படின்னு சொல்லிட்டு 3Dக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா it becomes 3D10 4s1. This is absolutely an exception, but still you have to learn it. ஓகேவா? கிளியரா? சோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் B ன்னு சொன்னோம். தலைவன் வேற ரகம் தான் பாஸே, பட் இருந்தாலும் யூ ஷுட் ரிமெம்பர் இட். காப்பர் அண்ட் குரோமியம் இந்த மாதிரி கேசஸ் காமிப்பாங்க, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் டிபெண்ட்ஸ் ஆன். சூப்பர் கான்செப்ட். அங்க 2 பேரு தான் இருப்பாங்க. அக்ஷயா நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்டா. கொஞ்ச நாளா I am not getting time to see Instagram. I am so sorry for that. பட் இன்னைக்கு நான் பார்த்தேன், சரிங்களா? எங்க வாழ்க்கையும் இந்த தோன்ல தான் மேம் போகுது. கழுப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். BC என்னடா டே, நீங்க ரொம்ப பிஸின்னு எனக்கு காமிக்கிறீங்களோ? சரி, ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா? ஒரு விஷயம் சொல்லி தர மொத்தமா. Please remember like this, KFIE. KFIE. Kinetic energy-யும் frequency-யும் interrelated. Intensity-யும் number of electrons-ம் interrelated. சரியா? or இத வந்து சூப்பர் ட்ரிக்ரா. KFC in. ஓகேவா? அந்த ஹோட்டல் எல்லாம் இன் அப்படிங்கிற பேர் போட்டிருப்பாங்க தெரியுமா? இதுதான் ஹோட்டல், இதுக்குள்ளதான் ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்கல்ல. அதே மாதிரி KFC காரனும் என்ன பண்ணா KFC இன் அப்படின்னு பேர் வச்சுட்டானாமா. இங்க K stands for what? K stands for kinetic energy, F stands for frequency, C சும்மா ஒப்புக்கு சப்பா, I stands for intensity, N stands for number of electrons. ஓகேவா? சோ KFC in அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. KFC in அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கைனெட்டிக் எனர்ஜி யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? frequency of light டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆப்ஷன் B is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ் கண்ணன், அது தன்னைத்தானே திடீர்னு எங்கேயாச்சும் உதிக்கும் எனக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா?
கண்டிப்பா கண்டிப்பா விஷாலி, சாப்பிட்டுக்கிட்டே படிங்கடா, நோ ப்ராப்ளம். நானும் இப்ப அத நினைச்சேன். சாசுகே சேம் வைப்ரேஷன் ராகனா நமக்கு. அடுத்ததான் இந்த கொஸ்டின் நீட் 2026ல கேட்டிருந்தான், ஞாபகம் இருக்கா? அந்த ஆக்சுவலா பசிக்குதா, ஐயோ பசிக்குது பசிக்குது பசிக்குது, ஓ ஹோ ஹோ ஹோ, சூப்பர். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட நீட் 2026ல கூட கேட்டிருந்தான். சோ சால்வ் பண்ணீங்களா? நீங்களே ஆன்சர் உட்காந்து சொல்றீங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கா? நீட் 2026 எக்ஸாமுக்கு எக்ஸாக்டா ஒரு 2 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆமா, எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஏன்னா காலையிலயும் நம்ம கிளாஸ் எடுத்தோம்ல, ஒரு நாள் முன்னாடி நான் எடுத்த கிளாஸ்ல நான் இதே கொஸ்டினை சொல்லி தந்து, டே ஃபார்மல் சார்ஜ்ல இது முக்கியம்டா அப்படின்னு சொன்னேன். வாய் வச்சு முடிக்கல, அடுத்த நாள் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் இங்க இருக்கிற கௌதம், தமிழரசி, அப்புறம் தர்ஷினி, இவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ். சோ இட் இஸ் ஆப்ஷன் பி. ஆஹா, தேங்க்யூ ஆதி. ஆப்ஷன் பி கன்ஃபார்மா? Yes, it is absolutely option B. Formal charge naave enna kana formula? The formula is valence electron minus lone pair minus half into bonding electrons. Correcta? Valence electron minus lone pair electron minus half into bond pair electrons. இத நீங்க VLB அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? VLB அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். This is how you remember. சரியா? ஆமா அஃப்ரா, எஸ். எக்ஸாமுக்கு முன்னாடி நான் 3:30 எல்லாருக்கும் கூப்பிட ஆரம்பிச்சேன். எல்லார்ட்டையும் டே கிளாஸ் இருக்கடா, வாங்கடா படிக்கலாம், ரிவைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். டோன்ட் வரி, RE-NEET-க்கும் உங்க எல்லாருக்கும் நான் கால் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. அடுத்ததா, அக்கார்டிங் டு MOT the bond order of N2 molecule is. MOT படி N2 molecule bond order என்ன? நோ ப்ராப்ளம் ரேவதி. அதனாலதான் மறக்கா உங்க கிளாஸ் வரேன் மேம். தேங்க்யூ அனகா, தேங்க்யூ சோ மச் ரகனா. ஆமா, உண்மையிலேயே நீட் எக்ஸாமுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் என்னோட மெயின் வேலையே என்னவா இருந்துச்சு தெரியுமா? லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டே காலையில 4:30 கிளாஸ் இருக்குடா, வந்துடுறா அப்படின்னு எழுப்பி விடுறதுதான். ஓகேவா? டி டோலுதானா? ஆர் யூ கைஸ் ஷூர்? ஏய், என்ன வச்சு காமெடி ஒன்னும் பண்ணலையே. டேக்கனா N2 பொரோட்டா, சூப்பர். N2 மேல வந்துட்டேன்டா, வடிவேல் சார் சொல்ற மாதிரி. கண்ணுக்கு முன்னாடி 3 பாண்ட் வச்சிருக்கான். 3 பாண்ட் வச்சா அவனுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன? 3 பாண்ட் வச்சா அவனுக்கு பாண்ட் ஆர்டர் 3. And so option D3 is the right answer. சூப்பர்ரா, வேற லெவல், வேற ரகம். அடுத்ததாக நம்ம தலைவன் ஃபஜான்ஸ் வந்திருக்காரு. ஃபஜான்ஸ பொறுத்தவரை மேக்ஸிமம் கோவேலன்ட் கேரக்டர் எது? மேக்ஸிமம் கோவேலன்ட் கேரக்டர் யாரு காமிப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லிடலாமா? எய்ம்ஸ் டோலக்பூர். இன்னுமா தான் அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கீங்க? எய்ம்ஸ் டோலக்பூர். விஷாலி டெய்லி பரோட்டா கொக்குடா, பரோட்டா. டி பாத்துடலாமா? ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? டெக்கனா நம்ம எல்லாரும் என்ன படிச்சிருக்கோம்? ஒரு அயானிக் பாண்ட்ல கேட்டயான் குட்டியா இருந்து, ஆனையான் ரொம்ப பெருசா இருந்தா, கேட்டயான் அவனை மேக்னெட் மாதிரி போட்டு இழுப்பா, ஆனையான் என்ன பண்ணுவான்? அந்த மேக்னெட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் பக்கம் போய் அட்ராக்ட் ஆவான். இந்த கேரக்டர் தான் நம்ம கோவேலன்ட் கேரக்டர்னு சொல்றோம். சோ கேட்டயான் குட்டியா இருந்தா, கேட்டயான் சைஸ் குட்டியா இருந்தா போலரைசிங் பவர் அதிகமா இருக்கும். ஆனையான் சைஸ் பெருசா இருந்தா போலரைசபிலிட்டி அதிகமா இருக்கும். இது ரெண்டும் அதிகமா இருந்தாதான் அங்க கோவேலன்ட் கேரக்டரே காமிக்கும். அப்ப இங்க பாருங்க,
எல்லா இடத்துலயும் கேட்டையான் லித்தியம் தான், அவனை வச்சு சொல்ல முடியாது. அதுக்கு பக்கத்துல ஹாலிஜன்ஸ், ஹாலிஜன்ஸ்ல யாரு பெருசு? அயோடின். அதுதான் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். ராகண்ணா மாசா ஆன்சர் பண்றீங்க. அடடடடடே, என் பசங்களை பார்த்தா ஊரே கண்ணு வச்சிரும் போல. பா எத்தனை கண்ணு. அடுத்த क्वेश्चन, which has the highest lattice energy? ராகண்ணா which has the highest lattice energy? நீங்க ஹாப்பியா இருங்க மேம், நான் சூப்பர் கான்ஃபிடென்ட் உங்களை பார்க்கும்போது. தேங்க்யூ தேங்க்யூ மை டியர். எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு மேக்ஸ் வராது. எஸ்டிஆர் டைலாக்கா? இதற்கான ஆன்சர் என்ன? இதற்கான ஆன்சர் என்னடா? என்ன கேட்டிருக்கான்? ஹையஸ்ட் லாட்டிஸ் எனர்ஜி கேட்டிருக்கான். கரெக்டா? கரெக்டா? லாட்டிஸ் எனர்ஜி எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாட்டிஸ் எனர்ஜி எப்போ மேக்சிமமா இருக்கும்? whenever anion and cation has small inter-ionic distance. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப குட்டியா இருக்கணும், குட்டியூண்டா இருக்கணும். அப்படி குட்டியூண்டா இருந்துச்சுன்னா அப்ப அவங்களோட லாட்டிஸ் எனர்ஜி எப்படி இருக்கும்? பலே பலேன்னு பயங்கரமா இருக்கும். கரெக்டா? அனயான் அண்ட் கேட்டயானுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் குட்டியூண்டா இருந்துச்சுன்னா லாட்டிஸ் எனர்ஜி பலே பலேன்னு பயங்கரமா இருக்கும். கரெக்டா? நம்ம தலைவர் பாலையா மாதிரி. சோ அதனால யாருக்கு ஹையஸ்ட் லாட்டிஸ் எனர்ஜி இங்க இருக்கும்டா? அனயானும் கேட்டயானும் பக்கம் வரணும்னா ரெண்டுத்துக்கும் பாண்ட் லென்த் கம்மியா இருக்கணும். ரெண்டுத்துக்கும் பாண்ட் லென்த் கம்மியா இருக்கணும்னா ஆனியான் குட்டியூண்டா இருக்கணும். ஆனியான் இங்க யாருக்கு குட்டியூண்டா இருக்கு? சோடியம் புளோரைடுக்கு தான் குட்டியூண்டா இருக்கு. and so option A is the right answer. ஓகேவா? and so option A is the right answer. மேம் do you remember me? என்ன அக்ஷயா இப்படி கேட்டுட்டீங்க? how can I forget you? டெய்லி கிளாஸுக்கு வரீங்களே, திடீர்னு ஒரு நாள் மேம் டு யூ ரிமெம்பர் மீன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? மேம் ஐ ஹேட் பிசிக்ஸ். அடடே டே, அதெல்லாம் பழகேறும். பிடிக்குதோ பிடிக்கலையோ படிச்சுதான் ஆகணும், அப்பதான் நீட்டை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லும்போ பழகேறும். ஓகேவா? ரைட். அடுத்ததா a gas absorbs 100 joules of heat and does 40 joules of work. ஒரு கேஸ் என்ன பண்ணுதாமா? 100 joules of heat அப்சார்ப் பண்ணிக்குது. நான் தான் இப்ப கேஸ். சரியா? நான் என்ன பண்றேன்? 100 joules of heat அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறேன். 40 joules of work கொடுத்துறேன். I'm doing 40 joules of work. அப்போ change in internal energy என்னவா இருக்கும்? delta U is equal to Q plus W. இங்க heat absorbனால positive, work done பண்ணதுனால negative. அப்போ 100 minus 40. The answer is going to be 60. Option A is the right answer. Option A is the absolute correct answer. I love chemistry, maths, biology. Thank you, Shri. Kamalesh, என்னடா இது எல்லாரும் ஞாபகமா இருக்கான்னு கேக்குறீங்க. நான் என்ன கோமால இருந்தா எந்திரிச்சு வந்திருக்கேன், வீட்டுல இருந்துதான் வந்திருக்கேன். அநியாயம் பண்ணாதீங்கடா டே. சீரியஸ்லி மேன், அநியாயம் பண்ணாதீங்க. அடுத்ததாக for the reaction 2CO plus O2 gives 2CO2, relationship between delta H delta U என்ன? relationship between delta H delta U என்ன? லைட்டி என்னமோ சொல்ல வரீங்க, கவிதையா சொல்றீங்க. சூப்பர் தமிழரசி. நானே என்ன கேட்டுக்கிறேன், நான் யாரு? டு ஐ ரிமெம்பர் மீ? போதுமா? எல்லாருக்கும் சந்தோஷமா? அவங்கன்னா வந்து கேக்குறீங்கடா மேம் டு யூ ரிமெம்பர் மீ, டு யூ ரிமெம்பர் மீன்னு. நேத்துக்குதான் தடிக்குவேல் தான் போன கிளாஸ்ல தான் உங்களை பார்த்தேன். அதுக்குள்ள இந்த கிளாஸ்ல வந்து டு யூ ரிமெம்பர் மீன்னு கேட்டா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சோதிக்க
அடிக்காதீங்கடா என்னைய. ஓகே, அடுத்ததா டெல்டா H is equal to டெல்டா U plus டெல்டா Ng RT. இது ஒரு gaseous reactionா? அப்ப டெல்டா Ng கண்டுபிடிக்கலாமா? டெல்டா Ng கண்டுபிடிக்கலாமா? இப்போ டெல்டா Ng வேல்யூ என்ன? ப்ராடக்ட் 2, ரியாக்டன்ட் 3. அப்போ டெல்டா Ng is equal to ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் மைனஸ் 1. கரெக்டா? அப்ப இங்க என்ன ஆகும்? டெல்டா H is equal to டெல்டா U minus RT அப்படின்னு மாறிடும். இது எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? ஓகே ஓகே கோமதீஷ், இது நம்மளோட ஆப்ஷன் B ல இருக்கு. நம்ம டோரா கேக்குற மாதிரி எங்க நம்ம போறோம்? ஆப்ஷன் B க்கு. எங்க நம்ம போறோம்? ஆப்ஷன் B க்கு. ஓகேவா? சோ ஆப்ஷன் B, B B B for பயங்கரம். நான் இங்க எவ்வளவு சீரியஸா பயங்கரம் டயங்கரம் சொல்லிட்டு இருக்கேன், நடுவுல பூந்திய கொண்டு வராங்கய்யா. வாட் இஸ் திஸ் மேன்? வாங்க வாங்க வாங்க. இப்போ அடுத்த क्वेश्चन. The enthalpy of fusion is the enthalpy change when enthalpy of fusion எங்க இருந்து எப்போ வருது? Thank you Jerlin, thank you so much Ragana. அவ்வளோ சீரியஸா பி ஃபார் பயங்கரம், பி ஃபார் பங்கம், பி ஃபார் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க தலைவி பி ஃபார் பூந்தி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. கோமதி, ஓகே 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 மை டியர். இப்போ அடுத்ததா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். ஃபியூஷன்னா என்ன அர்த்தம்? ஃபியூஸ் எடுத்துட்டோம்னு அர்த்தம். அதாவது சாலிட் லிக்விட் ஆயிடுச்சு, ஃபியூஸ் ஆயிடுச்சு, உருகிருச்சுன்னு அர்த்தம். which means the correct answer is option B, solid to liquid. option B, solid to liquid. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததாக degree of dissociation of a weak acid in 0.1 m solution is 0.1 m solutionல degree of dissociation என்னன்னு கேட்டிருக்காங்க. பரிமலாவா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கான ஃபார்முலா K alpha is equal to C into alpha square. கரெக்டா? இப்போ உங்களுக்கு இங்க alpha தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த C எப்படி கொண்டு போய்க்கலாமா? You will get K alpha by C is equal to alpha square. or alpha மட்டும் வேணும்னா K alpha divided by C the whole root. இங்க K alpha இருக்கா? இதோ இங்க இருக்கு. கான்சென்ட்ரேஷன் இருக்கா? இதோ இங்க இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்துருமா? வந்துரும். which means 10 to the power minus 5 divided by 10 to the power minus 1. இதை நான் 10 to the power minus 1 ன்னு வச்சுக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா root of 10 to the power minus 4. 10 to the power minus 4க்கு ரூட் எடுத்தா what is the answer மக்களே? is none other than A 10 to the power minus 2. 10 to the power minus 2 is the right answer. ஓகேவா? கிளியரா? டவுட் இல்லல? அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா pH of இவ்வளோ m acidic acid when K alpha is this is approximately. K alpha கொடுத்துட்டாங்க, pH வேல்யூக்கான கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸிடா. concentration of H plus தானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். concentration of H plus is equal to root of K alpha into C. இங்க K alpha வேல்யூ இங்க இருக்கு. கரெக்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1.8 into 10 to the power minus 5 into C. C வேல்யூ வந்து 0.001. அத நான் 10 to the powerல எழுதனேனா what is the answer ரா? What is the answer? It is 10 to the power 10 to the power minus 3 வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா it will become minus 5 and minus 3 will become 10 to the power minus 8. கரெக்டா? அப்போ உங்களுக்கு 1.8 into 10 to the power minus 8 கிடைக்கும். இதுக்கு ரூட் போட்டா what is the answer மக்களே? approximately 1.3 into 10 to the power 1.3 into 10 to the power minus 4 கிடைக்குதா? ரைட்டா? அதுக்கு லாக் எடுக்கணும். லாக் எடுத்தா pH கிடைச்சிரும். pH என்ன?
ஒரு ஒர்க் நான் அப்புறம் வரேன். ஓகே ஓகே அனீஸ், பட் ரெக்கார்டிங் பாத்துருங்க சரிங்களா? வெரி குட் மக்களே. 10 to the power -4 கொடுத்திருக்கோம். பட் இந்த 10 to the power -4 கூட ஒரு வேல்யூ வந்திருக்கு. அப்போ pH வந்துட்டு it is going to be less than that of 4. கரெக்டா? less than that of 4, less than that of 4 இருக்கிறது 3.9 தான். And so option B is the right answer. Clear? Day 4.4 வராதுரா தங்கமே, 4.4 வராது. ஓகே, லாகுக்கான ட்ரிக் சொல்லித்தாங்க, சொல்லி கொடுத்துருவோம். டோன்ட் வரிடா கண்ணா. நான் வேல்யூ சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? கேன் யூ கைஸ் நோட் த வேல்யூஸ்? டேக்கண்ணா log வேல்யூ எடுத்துக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் log of 0 is equal to 1. log of 1 is equal to 0. log of 1 is equal to 0. அடுத்ததா log of 2 is equal to 0.3. log of 3 is equal to 0.4. log of 4 is equal to என்னடா கண்ணா? log of 4 is equal to 0.6. கரெக்டா மேம்? இல்ல மேம், நான் தலைகீழாகத்தான் குடிப்பேன், எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க 3010, இங்க 71, இங்கேயும் 601 சம்திங் வரும். ஓகேவா? 601 சம்திங் வரும், 21 சம்திங் வரும். ஓகேவா? ரைட். அடுத்ததா log of 5 என்னடா கண்ணா? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். What is log of 5? கண்டிப்பா ஸ்ரீ ப்ளீஸ் டேக் a screenshot ராகனா. log of 5 is 0.6990. அடுத்ததாக log of 6 என்ன? log of 6 என்ன? 0.7782. 0.7782. log of 7 என்ன? It is 0.8451. 8451. கரெக்டா? ரைட்டா? அடுத்ததா log of 8. log of 8ங்கிறது 0.9031. and finally log of 9ங்கிறது 0. இங்கேயும் 0.9 தான் வரும், பட் என்ன 9542ங்கிற மாதிரி நம்பர் வரும். சரியா? ஃபைனலா log of 10 is 1. This is how you write it. This is how you name it. Clear? புரிந்ததா? எஸ். டேக்கண்ணா இங்க ஒரு ட்ரிக் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. log of 1 வந்து 0, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 வந்துச்சுன்னா 0.3, 3 வந்துச்சுன்னா 0.4, 4 வந்துச்சுன்னா 0.6, 5 வந்துச்சுன்னா 0.6. அடுத்ததா 6 வந்துச்சுன்னா 0.7, 7 வந்துச்சுன்னா 0.8, 8 வந்துச்சுன்னா 0.9, 9 வந்துச்சுன்னா 0.9, 10 வந்துச்சுன்னா 1. புரியுதா மேம் என்ன சொல்ல வரேன்னு? எல்லா நம்பர்ஸும் எழுதணுமா? கால்குலேஷனுக்குலாம் அவ்வளோ சீன் இல்ல. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் மட்டும், இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் மட்டும் எழுதினா போதும். சரியா? கிளியரா? சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? 2 வந்தா 0.30, 3 வந்தா 0.47, 4 வந்தா இதையும் எப்படி எழுதிக்கலாம்னா 4 பிளஸ் இந்த நம்பர் 3 will give you 7. Similarly இங்க பாருங்க, 4 வந்தா 60, 5 வந்தா 69, 6 வந்தா 77, 7 வந்தா 84, 8 வந்தா 90, 9 வந்தா 95. கிளியரா? ஹாய் ஆயிஷா, வெல்கம் ஆன் போர்ட். டேக்கண்ணா ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எடுத்தாச்சா? எடுத்தாச்சுன்னா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம். Shall we see a fire in the comment section? Done. Perfect ராகனா. எப்படி 1/8 ரூட்னா 4 சம்திங் தானே வரும். 1.3 எப்படி வரும்? எங்க நான் 1.3 சொன்னேன்? Where did I say 1.3? Yes, perfect. Hi Jesse, welcome on board my dear. சூப்பர்ரா கண்ணா.
இப்போ ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளோட ஏக்லவ்யா டெஸ்ட் சீரீஸை எழுதுனீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எத்தனை பேரு நம்மளோட ஏக்லவ்யா டெஸ்ட் சீரீஸை எழுதுனீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையை சொல்லணும், உண்மையை உறக்க சொல் அப்படின்னு சொல்ற மாதிரி உண்மையை சொல்லணும். சொல்லுங்க, எத்தனை பேர் ஏக்லவ்யா டெஸ்ட் சீரீஸ் எழுதுனீங்க? மேம் நான் எழுதுனேன் மேம். மேம் நான் எழுதல மேம். உண்மையை மட்டும் சொல்லணும். எஸ் எழுதுனீங்களா? வெரி குட் ரம்யா. ஓகே தமிழரசி, வெரி குட் வெரி குட். ஹாய் அக்ஷயா, ஹாய் பிரசில்லா. எழுதுனீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட் மை டியர். புதுசா வந்த யாராச்சும் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போய் எழுதுங்க, சரியா? சோ as you can see, இப்போ இந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே ஸ்வைப் பண்ணா உங்களுக்கு இங்க நம்ம சேனல் பேர் இருக்கும். அதுக்கும் கீழே போனீங்கன்னா இங்க ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ஒரு பேஜ் ஓபன் ஆகும். பை நவ் கொடுங்க. 0 rupeesல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் ஓபன் ஆகும். அந்த ஃப்ரீ கோர்ஸ்ல உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி கிளாஸஸ் இருக்கும். எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுமே அந்த வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்க்கும்போது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டவுட்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அங்க இன் கிளாஸ் டவுட்டை நீங்க கேட்டுக்கலாம். மேம் இது மட்டுமா? மேம் கிடையாது, இனிதான் மெயின் ஐட்டம்கே போறோம். ரெண்டாவதா நம்ம டெஸ்ட் ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ். மை டெஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வரும். எல்லாமே ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ். டெக்கனா தயவு செஞ்சு டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுடா, சரியா? டெய்லி ஒரு டெஸ்ட் எழுது. மிஸ் பண்ணிராதீங்க. இட் இஸ் a ஃப்ரீ டெஸ்ட். உங்களுக்கே தெரியும் ஏகலவ்யாங்கிறது வேதாந்துவோட ஒரு பிரீமியமான டெஸ்ட். ஃப்ரீயா கொடுக்கறோம். யூஸ் பண்ணிக்கோடா பரமா, படிச்சிடுறா பரமா. ஓகேவா? மிஸ் பண்ணிராதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவதாக கண்டென்ட் லைப்ரரி. இதை பத்தி நான் சொல்லவே வேணாம். 500 புக்கு, 500 புக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. சோ அதை எல்லாமே ஃப்ரீயா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அது கூடவே ஒரு நிமிஷம், அது கூடவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன ஃபீச்சர் கொடுக்குறோம்? கிரியேட் யுவர் ஓன் டெஸ்ட். உங்களுக்கு எப்ப டெஸ்ட் எழுதணும்னு தோணாலும் கிரியேட் யுவர் ஓன் டெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா கிரியேட் கஸ்டம் டெஸ்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன சாப்டர் பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, என்ன சாப்டர் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கீங்க, என்ன சாப்டர் பயாலஜியில படிச்சிருக்கீங்கன்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி டோட்டலா பிசிக்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில எவ்வளவு கொஸ்டின், பயாலஜியில எவ்வளவு கொஸ்டின், எவ்வளவு நேரம் எழுத போறீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்க டெஸ்ட கிரியேட் பண்ணி எழுதிக்கலாம். இது ஒரு சில சாப்டர்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கிளியரா? சோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா? ரம்யா நான் கண்டிப்பா பாக்குறேன்டாக்கண்ணா. ஏன் ஃப்ரீயா கொடுக்கறீங்க? ரேவதி ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சி, இங்க இருக்கிற நிறைய பசங்களுக்கு தெரியும் நம்ம நீட்டுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம்னு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்டா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் தெம் were there with me even in NEET. அந்த நேரம் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம், literally 2 days I did not sleep. I was continuously preparing notes for you. கண்டினியூஸா டே உங்களை தூங்க வைக்கிறதும் நானா தான் இருந்தேன், எழுப்பி விடுறதும் நானா தான் இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அஃப்ரா கூட ஸ்டார்டிங்ல சொன்னாங்கல்ல, மேம் தான் எனக்கு கூப்பிட்டு எழுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி உங்களை தூங்க வைக்கிறதும் நானா தான் இருந்தேன், எழுப்பி விடுறதும் நானா தான் இருந்தேன். இப்படி ரொம்ப ரிகரஸா நம்ம படிச்சோம்டா. கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு, கரெக்டான நேரத்துக்கு தூக்கம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கோப்பு பண்ணோம். பட் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்தாங்க. இன்னைக்கு கூட நம்மளோட வெற்றி கிளாஸ், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, ரம்யான்னு சொல்லிட்டு, நம்ம ரம்யாவோட பேர் தான். அவங்க வந்துட்டு, மேம் உங்களாலதான் நான் 160 கெமிஸ்ட்ரியில நீட்ல எடுத்தேன், பட் ஐ எம் ரிப்பீட்டிங் இட் ஒன்ஸ் அகெயின் வித் வெற்றி ஃபார் 2027ன்னு சொன்னாங்க. சி, அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருந்தோம். நம்ம 10 நாள் நடத்தின கொஸ்டின்ஸ்ல இருந்து, கான்செப்ட்ல இருந்து இல்ல, கொஸ்டின்ஸ்ல இருந்து அவுட் ஆஃப் 40 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கு அந்த நீட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் சரி, ஐ ஷுட் பி ஸ்ட்ராங். பசங்க முன்னாடி வந்து நான் ஸ்ட்ராங்கா இல்லடா பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னேன். பட் தோஸ் ஹூ நோஸ் மீ, நான் ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கப்புறமா என்னால வெளியே வரவே முடியல. I was literally
broken into pieces. என்னால சுத்தமா முடியல. என்னடா இது, பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்மளும் உட்கார்ந்து கஷ்டப்பட்டோம், அதற்கான ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறோம், அதுக்குள்ள வேற எவனோ ஒருத்தன் பண்ண தப்புனால நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிப்ரெஷன்ல போயிட்டேன். எனக்கு லிட்ரலி தட் டே வாஸ் த worst டே இன் மை லைஃப். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ஃபோர்ஸ் கிடைக்காதப்போ கூட நான் அவ்வளோ வருத்தப்பட்டது இல்லை. பட் தட் டே வாஸ் த worst டே இன் மை லைஃப். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் போய் வேதாந்துட்ட ஓனர்ட்ட நம்ம வம்சி சர்ட்ட பேசும்போ he said, ma'am, I can understand your frustration. உங்களுக்கு என்ன வேணுமோ பசங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க. பசங்களுக்கு இந்த தடவை ரீநீட்கான ப்ராப்பர் சப்போர்ட் வேதாந்து தரப்புல இருந்து கொடுக்கணும். வாட் எவர் தே வாண்ட் கிவ் மேம், we are there with you அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. எப்பவுமே நான் சண்டை போட்டு தான் எல்லா விஷயமும் உங்களுக்காக வாங்கிட்டு வருவேன். பட் திஸ் டைம் he said confidently. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்னாலதான் என்னால இதை கொண்டு வர முடிஞ்சிச்சு. அண்ட் ஓப்பனா என்னால சொல்ல முடியும்டா, நான் மட்டும் இல்ல, ஒன்ஸ் நம்ம சேனல்ல இதை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மள இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய சேனல்ஸ்லயும் ஒரு சில விஷயத்த கொண்டு வர ஆரம்பிச்சாங்க, வேதாந்துக்குள்ளேயும் வேதாந்துக்கு வெளியிலையும். அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். சரியா? ஸோ கஷ்டம் வரத்தான் செய்யும், நம்மள அடிச்சு உடைக்கத்தான் பார்ப்பாங்க, பட் ஸ்டில் we have to come up. அதுக்காக தான் இந்த ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸ். இதுல எல்லா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா தரும். அண்ட் இதற்கு பின்னாடி அந்த ஸ்டோரி தான் இருக்கு. அண்ட் they lift me up டா. உண்மையிலேயே சொல்லணும்னா அன்னைக்கெல்லாம் சார் அது சொல்லலைன்னா நான்லாம் சுக்குநூறா உடஞ்சிருப்பேன். லிட்ரலி நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பாக்குறீங்களா, மேமுக்கும் டவுன்ஃபால் வரும். ஸோ அதனால தான் சொல்றேன், டவுன்ஃபால் வந்துச்சுனாலும் நீங்க மேலே எழுதணும், எந்திரிக்கணும். சரியா? எஸ் எஸ், நம்ம வஞ்சி கூட சொல்றாங்க பாரு, ஐ வாஸ் ஆல்சோ காலிங் ஹர் இன் த மார்னிங். சரியா? ஸோ அதனால வாட் எவர் ஹேப்பன் ஃபார் அ ரீசன். நமக்கு இப்போ ரீநீட்னு இன்னொன்னு கிடைச்சிருக்கு. ஸோ எஸ் எஸ் தமிழரசி, தட் இஸ் ட்ரூ. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ கம்பெனி, இங்க பிஸ்னஸ், அது இதுன்னு நிறைய விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல பசங்களுக்கான சப்போர்ட்டை மற்ற இதுல கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம சேனல்ல கொடுப்போம்டா. உங்களுக்காக நான் இருக்கேன். நிறைய விஷயத்த நம்ம வேதாந்துக்கே ஒரு பெரிய ரெவல்யூஷனை நம்ம இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ரெவல்யூஷன் அடுத்த வருஷம் வேற எல்லா இடத்துலயும் பரவணும். பரவ வச்சிருவோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? எஸ், ஓகே மை டியர். சோ இப்போ அடுத்ததாக நம்மளோட மெயின் பார்ட்டுக்கு போறோம். டேகனா கூடவே இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண நிறைய பேரு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலடா. ஸோ அதையும் ஜாயின் பண்ணி வச்சிருங்க. தட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ், ஸ்மார்ட் நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே. சரியா? ஸோ இந்த டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கனா. யூஸ் பண்ணாம மட்டும் இருந்துடாத. இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடு. சரியா? நமக்கு மார்க் தான் வேணும், என்ன பண்ண முடியுமோ பண்ணு, அதுக்கு மேலேயும் ஏதாச்சும் வேணுமா கேளுங்க, நான் பண்ணி தரேன். ஓகேவா? ரைட்டா? தேங்க்யூ வஞ்சி. இப்போ அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போறோம். and here we go. an aqueous solution of which salt is basic? இதுல எந்த சால்ட்டோட aqueous solution ரொம்ப பேசிக்கா இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. பிரமிளா எம்னி இருக்கு. பிரமிளா எம்மா தெரியலடா, நான் பார்த்து சொல்லட்டுமா? I will check and tell you வஞ்சி. ஓகே, thank you Karshan. I am not great, I just want our students to succeed. அதுதான். சரி வாங்க இந்த क्वेश्चनல இருந்து ஆரம்பிக்கலாம். aqueous solution of which salt is basic? எந்த சால்ட் நம்மளோட அந்த போக்கிரி படத்துல சொல்ற மாதிரி யார் அடிச்சு போரி கலங்கி பூமி அதிர்ந்து அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி எந்த சால்ட்டுக்கு ஸ்ட்ராங் பேஸும் வீக் ஆசிடும் இருக்கோ அதுல இருந்து உருவாக்கக்கூடிய சால்ட் பேசிக்கா இருக்கும். கரெக்டா? இப்ப இங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல NH4 NH4Cl NH4OH ல இருந்தும் HCl ல இருந்தும் வந்திருக்கும். HCl is a strong acid. NaCl NaOH strong base, HCl strong ஆசிட்ல இருந்து வந்திருக்கு. Na2SO4 அதே மாதிரி தான். Na2SO4 is also from a strong acid H2SO4. பட் இத பாருங்க, CH3COO weak acid,
NaOH which is a strong base. அப்போ option B ல மட்டும்தான் strong base உம் weak acid உம் இருக்கு. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer ராகனா. அடுத்ததாக rusting of iron is essentially எங்க நடக்கும், எதனால நடக்கும், எப்படி நடக்கும்? What kind of a process is it? Buri Simona. Butter biscuit. Barcelona. Son of Real Madrid. என்னடா நடக்குதுங்க? ஆஹா. Okay. Rusting of iron is essentially very good. Burger தான், balance தான், option B தான், electrochemical redox process தான். Super my dear, super. அடுத்ததாக in a hydrogen oxygen fuel cell reaction occurring at anode தரப்புல என்ன நடக்கும்? பேட்டாசமா. சூப்பர் வ்யஷாலி, வேற லெவல். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா? என்ன? ரொம்ப ஈஸி. anode positively charged, cathode is negatively charged. அப்போ anode பக்கம் என்ன நடக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் போய் ஒதுங்கும். இங்க நெகட்டிவ் அயான் இங்க இருக்கு, இதா இங்க இருக்கு. இந்த நெகட்டிவ் அயான் இங்க போறதுனால வாட்டர் உருவாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அங்க எலக்ட்ரோடா ஹைட்ரஜன் இருக்கும், எலக்ட்ரோலைட்டா இருக்கக்கூடிய H2O OH எங்க போயிடும். சரியா? சோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். which is a secondary rechargeable cell. இதுல யாரு secondary rechargeable cell? ரொம்ப ஈஸிடா கண்ணா. அசால்ட்னா அசால்ட், அவ்வளோ அசால்ட். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஹாய் ஆசாத், ஏன் நேத்திக்கு கிளாஸ்க்கு வரல ஆசாத்? ஹாய் நந்து, தேங்க்யூ so much my dear. அம்பானி இந்தியன்ஸா? ஆஹா, லைட்டி சரித்தா. Leclanche cell is a non-rechargeable cell. Mercury cell நம்மளோட இந்த வாட்ச்ல எல்லாம் இன்னைக்கு பார்த்து வாட்ச் கட்டலடா, வாட்ச்ல எல்லாம் ஒரு குட்டியோண்டு பேட்டரி இருக்கும்ல, அதுதான் மெர்க்குரி செல். அதுவும் நான் ரீசார்ஜபிள். லெக்லான்சேங்கிறது நம்ம AAA பேட்டரி. ஓகேவா? அந்த முயல் குட்டி வச்சுட்டு எல்லாம் பேட்டரி வரும்ல, எவரெடி, அப்புறம் அந்த முயல் குட்டி பேட்டரி, அதெல்லாம் லெக்லான்சே. அடுத்ததா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. நம்மளோட இந்த கார்ல, பைக்ல, யூபிஎஸ்ல எல்லாம் ஒரு ஆமரான் ஆர் எக்ஸைட் பேட்டரி இருக்கும்ல, ஒரு பச்சை கலர் பேட்டரி இல்ல ஒரு ரெட் அண்ட் ஒயிட் கலர் பேட்டரி. அந்த பேட்டரி லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, இட் இஸ் a rechargeable one. whereas H2O2 fuel cell அத வந்து அப்படிக்காவும் எடுத்துக்க முடியாது, இப்படிக்காவும் எடுத்துக்க முடியாது. சோ அதனால ஆப்ஷன் டி விட்டுருங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக a solution showing positive deviation from Raoult's law will have what? பாசிட்டிவ் டிவியேஷன் காமிக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? மக்களே லைக் செய்யும். எஸ் அப்ரா சொல்ற மாதிரி லைக்க தட்டி விடுங்க பாப்போம். மேம் இஸ் இட் டேஞ்சரஸ்? ஸ்டோர் சால்ட் என்ன? தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் சால்ட் யூ ஆர் ஸ்டோரிங் தாக்கனா. தட் டிபெண்ட்ஸ் இன் வாட் சால்ட் யூ ஆர் ஸ்டோரிங். அம்மாடி, ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஜாடி இருக்கும் தெரியுமா, பீங்காஞ்சாடி. பீங்காஞ்சாடியில தான் அப்போல இருந்து உப்பு போட்டு வைக்கிறாங்க. இதுவே யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல சால்ட்டை வந்து நம்மளோட கிளாஸ் வேர்ல தான் வைப்பாங்க. பிகாஸ் கிளாஸ் இஸ் அன்ரியாக்டிவ் டு சால்ட். ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ். பிரச்சனை எல்லாம் இல்லை. பட் காமன் சால்ட் வச்சீங்கன்னா பரவாயில்ல, வேற ஏதாவது ரியாக்டிவ் சால்ட் வச்சீங்கன்னா பிரச்சனை. ஃப்ளூரின் பேஸ் சால்ட்ஸ் எல்லாம் வச்சா பிரச்சனை ஆயிரும். ஓகேவா? யாரோ நினைக்கிறாங்க. ஆமாண்டாக்கண்ணா. சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன?
What is the answer for this question, மக்களே? It is very easy. AB attraction கம்மியா இருக்கும். அப்பதான் அது positive deviation காமிக்கும். And so, option B is the right answer. Option B is the absolute correct answer. Here we go with the next question. Solution of a gas in liquid is governed by what? Gas in a liquid is covered by what? யாரு இத கவர்ன் பண்ணுவா? To district. ஓகே, ஹாய் வர்ஷினி. உடுமலை தெரியுமா? கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம். இஃப் யூ நோ தட் யூ நோ மீ. ஓகே, இஃப் யூ நோ தட் யூ நோ மீ. இப்போ வரைக்கும் உடுமலையில இறங்கி ஸ்டேட் பேங்க் முரளி பொண்ணு பிரமிளா வீடு எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் மை டேட் அண்ட் மீ. ஸோ அப்படிதான்டா, ஐ எம் ஃப்ரம் உடுமல்பேட். பியா சியா? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. காரணம் பியும் சியும் ரெண்டுமே கேஸ் அண்ட் லிக்விட் ரியாக்ஷனை பத்தி தான் பியும் ஏயும் பேசும். பட் ரவுல்ஸ் லா இஸ் ஆக்சுவலி a ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. அதனால ஏ எடுத்துக்க முடியாது, பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அதுவுமே இதுல கணக்கா வர்றதுனால ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ணி வர்றதுனால பிக்கு போயிடும். அடுத்ததா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் என்ன? ஓகே வர்ஷிதா, சூப்பர் டாக்கனா. மாஸ் ஜாலி தான். Ma'am, is CBSE going to do recorrection? They are having. Hi விஷாலி, இது அந்த வடிவேலு நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ்டா அப்படின்னு சொன்ன டைலாக் தானே? உமர் பாய், I might know அவரு. ஓகே, நம்ம அது அப்புறமா பேசலாம்டா. இப்போ சொல்லுங்க பாப்போம். Come on. Very good. Option A is the right answer. Option A is the correct answer. அடுத்ததா molecularity of the reaction. Molecularity of the reaction ஜீரோவா இருக்கவே முடியாது, ஃபிராக்ஷனா இருக்கவே முடியாது, நெகட்டிவா இருக்க முடியாது. molecularity of reactionங்கிறது நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்ரா. அங்க குறைஞ்சது ஒரு ரியாக்டன்ட் இருந்தாதான் ரியாக்ஷனே நடக்கும். அப்போ it is always a whole number greater or equal to 1 is the right answer. Option C is the right answer. அடுத்ததாக the number of tetrahedral voids per atom in a closed pair structure is. இது தேவையா? டெட்ராஹெட்ரல்னு பார்த்ததும் பசங்க ஐயோ மேம் கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து கேட்டாங்க போச்சு போ, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து கேட்டாங்க போச்சு போ அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி அக்ஷயா எஜுகேஷன் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்டர் இது எல்லாம் நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரே ஒழிய ரீவேல்யூவேஷன் கம்ப்ளீட்டா நடக்கும், கிரேஸ் மார்க் கிடைக்கும்ங்கிற மாதிரி சொல்லல. பட் ஸ்டில் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் இட். ஸோ கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வாங்கிடலாம். சரியா? என்னோட லீகல் டீம், நாட் த கம்பெனிஸ், பட் என்னோட லீகல் டீம் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, ரைட். இப்போ which pair shows a diagonal relationship? இங்க யாரு diagonal relationship காமிப்பா? ஆஹா, சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே சாங்கா லேட்டா தான் ரிசீவ் ஆகும் ஐஷா. ஒன் வீக் இட் வில் டேக். அடுத்ததாக இந்த क्वेश्चनக்கு diagonal relationship கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியா, ரொம்ப தலையை போட்டு புலக்காதீங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். வாட் இஸ் தி ஆன்சர் மக்களே? What is the answer for this question? Obviously lithium and magnesium. ஏனா lithium alkali metal இங்க இருக்குனா magnesium alkali earth metal செகண்டா இருக்கும். கரெக்ட்டா? diagonal relationship காமிக்கும். அதனால option A is the right answer.
அடுத்ததாக the element with the highest electron affinity. highest electron affinity இருக்கக்கூடியது யாரு? highest electron affinity இருக்கக்கூடியது யாரு? ரொம்ப ஈஸி क्वेश्चनரா, ரொம்ப ஈஸி क्वेश्चन. அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆஹா, அவ்வளவுதான், அவ்வளவுதானா, அவ்வளவுதான். சூப்பரா, சூப்பரா கண்ணா, வேற லெவல். ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டினா நம்மளோட மொத்த பீரியாடிக் டேபிள்ல வச்சே குளோரினுக்கு தான் இருக்கும். கரெக்டா? புரி சைமானா, ஓகே, குளோரினுக்கு தான் இருக்கும். காரணம் என்ன? fluorine, though it is electronegative, it has no d subshell இல்லன்னு சொல்றதுனால அவனுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. we will go with option B, chlorine. அடுத்த question, across period 3, oxide of which element is most acidic? across period 3, period 3ல யாரோட ஆக்சைடு ரொம்ப அசிடிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயங்கர வதி, என்னம்மா இப்படியெல்லாம் கிளம்பிட்டீங்க? ஆஹா, இங்க யாரு கொடுத்திருக்காங்க? Na2O, SiO2, MgO, Cl2O7. so ஐஷா 1 week of டைம் எடுக்கொண்டாக்கனா 1 week கழிச்சுதான் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். சரிங்களா? டேக்கனா across the period நீங்க acidic ஆக்சைட்ஸோட acidic நேச்சரை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்கலி மெட்டல்ஸோட ஆக்சைட்ஸ்லாம் மோஸ்ட்லி பேசிக்கா இருக்கும். தென் நடுவுல இருக்கிறவன் ஆம்போதெரிக்கா இருப்பான். தென் as you go from left to right, கடைசியில வர வர எல்லாரும் அசிடிக்கா மாறிடுவாங்க. அப்ப இங்க நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல சோடியம் ஆக்சைடு கொடுத்திருக்காங்க, which is basic in nature. magnesium oxide, இதுவும் பேசிக் தான். silicon dioxide, it is amphoteric, ஞாபகம் இருக்கா? இது படிச்சது. ஃபைனலா calcium oxide, இதுதான் ரைட், ரைட் ஹேண்ட் சைடுல வருது. அதனால ஆப்ஷன் டி, Cl2O7 is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? பாத்திமா, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்டா கண்ணா, மன்னிச்சு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருக்கறனால என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு வெற்றி பேட்ச் கிளாஸும் இருந்துச்சுடா, அதையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்களா. சோ அதனால தான் என்னால ஆன்சர் பண்ண முடியல. பட் டோன்ட் வரி, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரியா? ஹார்ட் போடணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா என்ன பண்ண, இங்க ஃபீச்சர் இல்லடா, எல்லாத்தையும் புட்டி வச்சிருக்காங்க. so that is why I'm not able to use it. but கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு வந்துடலாம் ஹார்ட்ட. அடுத்ததா, which alkali metal forms superoxide on burning in excess oxygen? excess oxygenல burn ஆச்சுன்னா யாரு சூப்பர் ஆக்சைட ப்ரொடியூஸ் பண்ணுவா? சூப்பர் ஆக்சைட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் -2 வேல்யூட இருந்துச்சுன்னா அது ஆக்சைடு. ஆக்சிஜன் -1 வேல்யூட இருந்தா அது பராக்சைடு. ஆக்சிஜன் -½ வேல்யூட இருந்தா அதுதான் சூப்பர் ஆக்சைடு. அப்ப இங்க யார் கூட அவன் சூப்பர் ஆக்சைட ஃபார்ம் பண்ணுவான்டா கண்ணா? Cr7. டேக்கண்ணா Cr7 சொல்லும்போது அந்த பைக் ரைடர் தான்டா எனக்கு ஞாபகம் வராங்க. Cr7, do you guys remember? love you Vanji, love you all. Sarangi, யோசிச்சு சொல்லுங்க. டேக்கண்ணா லித்தியம் கூட நோட்டட் டவுன், இது நிறைய பேருக்கு தெரியாது, நோட் பண்ணிக்கோங்க. லித்தியம் கூட ஆக்சிஜன் ஆக்சைட ஃபார்ம் பண்ணும். சோடியம் கூட அது பராக்சைட ஃபார்ம் பண்ணும். சரியா? சோடியம் கூட அது பராக்சைட ஃபார்ம் பண்ணும். இதுவே பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், நோட்டட் டவுன். பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இவங்க கூட எல்லாம் சூப்பர் ஆக்சைட ஃபார்ம் பண்ணும். this is something which you have to know. சரியா? அதனால what is the correct answer மக்களே? the correct answer is option C, potassium is the right answer. clear?
Thank you, Dakana. Love you, lots, my dear. Hi, Gokul. Welcome on board. CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட நம்பர் 7 அப்படி சொல்றீங்களோ? சாரி டாக்கனா, எனக்கு அது ஓடல. ஹாய் ஆண்டனி, இன்னைக்கு கிளாஸ்க்கு லேட் போலயே. வெல்கம். So yes, option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததாக solubility of alkaline earth metal sulfates down the group என்ன ஆகும்? alkaline earth metal sulfates down the group என்ன ஆகும்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி டாக்கனா, ரொம்ப ஈஸி. சொல்லுங்க பாப்போம். பிடிஎஃப்னு சொன்னீங்க மேம், அது எங்க டவுன்லோட் பண்ணும்? இல்லைங்கடாக்கண்ணா, நான் பார்த்து சொல்றேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்பெசிபிக்கா ஸ்டேட் போர்ட் பசங்களுக்காக. ஸோ அந்த வீடியோட பிடிஎஃப் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்கடா. ஈவன் ரீநீட் எழுதுறவங்களுக்கு அது முக்கியமான பிடிஎஃப். நான் இங்கேயும் ஆட் பண்ண சொன்னேன், நம்ம தலைவர் ஆட் பண்ணல போல. ஸோ இதுதான் அந்த வீடியோ, சரியா? இந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எப்படி ஓடுமா? கீழே போனோமா, சேனல் பேர் இருக்கா, அதுக்கும் கீழே இஃப் யூ கிளிக் ஹியர் உங்களுக்கு இங்க நம்ம தலைவர் ஆட் பண்ணல போலே. ஓகே, டோன்ட் வரி ராகனா, I will ask them to add. Thank you so much for letting me know. சரியா? Thank you so much for letting me know. இமீடியட்டா நான் ஆட் பண்ண சொல்றேன். ஒரே நிமிஷம் கோச்சுக்காம லைன்ல மட்டும் இருங்க, சரியா? நான் இப்பவே சொல்லிடுறேன், சரிங்களா? So, solubility of alkaline earth metal. Mahir, so Mahir, the PDF is not added in. ஓகே டாக்கண்ணா, ஸோ நான் ஆட் பண்ண சொல்லிட்டேன், சீக்கிரமா ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் மன்னிச்சு, ஏன்னா இன்னைக்கு ஏடுங்கிறதுனால நம்மளோட சேனல் மேனேஜர் மஹிர் இல்லை, ஸோ மஹிர் சார் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து இன்னொருத்தங்கள்ட்ட கேட்டுதான் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் தெரியல போல, மிஸ் பண்ணியிருப்பாங்க. மன்னிச்சு. இப்போ solubility of alkaline earth metal என்ன ஆர்டர்ல இருக்கும் டாக்கண்ணா? டிகனா ஜோக்ஸ் அபார்ட், படிக்கிற நேரத்துல படிக்கணும், விளையாடுற நேரத்துல விளையாடணும். டிக்ரீஸா இன்க்ரீஸா கான்ஸ்டன்டா எப்படி? இட்ஸ் ஆப்ஷன் பி, டிக்ரீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். காரணம், டவுன் த குரூப் ஹைட்ரேஷன் எனர்ஜி குறையும். ஹைட்ரேஷன் எனர்ஜி குறையுதுன்னா ஆப்வியஸ்லி சல்ஃபேட் சாலிபிலிட்டியும் குறையும். அதனால ஆப்ஷன் பி, டிக்ரீசஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन. The property of forming chains is called as. தலைவா 49 யாரும் 49. எனக்கு நீங்க சொல்ற நம்பர்லாம் அந்த டேய், நம்ம பைக் ரைட்ல 2 பேர் எப்பவுமே சண்டை போட்டு இருப்பாங்க, அதுல ஒருத்தர் தான் 49. கரெக்டா? am I right? லைட்டி சொல்லுங்க. கண்டிப்பா விஷாலி, நான் கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ அஃப்ரா, தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு யாரெல்லாம் எய்த செலிப்ரேட் பண்றீங்களோ எல்லாருக்கும் ஹாப்பி எய்த். விஷ் யூ வெரி வெரி ப்ராஸ்பரஸ் லைஃப். அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே விஷ் யூ வெரி வெரி ப்ராஸ்பரஸ் லைஃப் தாக்கனா. இப்போ இந்த ஆன்சருக்கு, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது என்ன மேம் பெரிய விஷயம்? காட்டனேஷன் ஜிஓசில இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பேராலேயே கொடுத்திருப்பாங்க. எஸ், இட் இஸ் ரைட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பட் கார்பன் ஃபேமிலியில யாரு கேட்டனேஷன் காமிக்க மாட்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. கார்பன் ஃபேமிலியில யாரு கேட்டனேஷன் காமிக்க மாட்டா? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்சிபியா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, நியாயம் பண்றீங்களா? ஐட்டே கார்பன் ஃபேமிலியில கேன் ஷீ கெட் டேஸ்டி லஸ்ஸி, இவனுங்க 5 பேர் இருக்கானுங்களா? பட் இந்த 5 பேர்ல
கடைக்குட்டியா இருக்கிற லஸ்ஸி மட்டும் கேட்டனேஷன் காமிக்க மாட்டான். கரெக்டா? கரெக்டா? அதனால last one is the right answer. Yes. Adi, actually I did not get any call from her. I don't know why, but I haven't got any call from her. உங்க யார்கிட்டயாச்சும் உங்க கான்டாக்ட் இருக்குன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு மெசேஜும் பண்ணிருந்தேன், but I did not get any reply. Okay, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். If she is coming to me, I'll take care of her. அடுத்ததாக, which is the most thermally stable hydrate of group 15? group 15ல most thermally stable hydrate யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேக்கண்ணா, விளையாடுற நேரத்துல விளையாடணும், படிக்கிற நேரத்துல அப்படியே படிச்சிடணும். சரியா? ஆல்வேஸ் ரிமெம்பர், thermal stability down the group decreases. அப்போ இங்க யாரோட குடும்பத்தை வச்சிருக்காங்க? நைட்ரஜன், நாகப்பாம்போட குடும்பத்தை வச்சிருக்காங்க. நாகப்பாம்போட ஸ்டோரி என்ன? நம்ம ஜென்சி நாகப்பாம்பு ஆல்வேஸ் ஆஸ்க்ஸ் ஃபார் சர்பத் அண்ட் பிஸ்கட். கரெக்டா? நம்மளோட நாகப்பாம்பு என்ன கேக்கும்? இட் ஆஸ்க்ஸ் ஃபார் சர்பத் அண்ட் பிஸ்கட். புது ஜெனரேஷன் நாகப்பாம்புல, அதனால நாகா இஸ் ஃபார் நைட்ரஜன், பாம்பு இஸ் ஃபார் பாஸ்பரஸ், ஆஸ்கிங் இஸ் ஃபார் ஆர்சனிக், சர்பத் இஸ் ஃபார் ஆன்டிமோனி அண்ட் பிஸ்கட் இஸ் ஃபார் பிஸ்மத். இதுல as you go down the group, உங்களோட பிஸ்மத் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஐ மீன் ஸ்டெபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஆப்வியஸ்லி யாருக்கு மேக்ஸிமமா இருக்கும்? NH3க்கு தான் மேக்ஸிமமா இருக்கும். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? I post one video and I deleted. டே அதெல்லாம் சொல்லாதீங்கடா, பாவண்டா. எதுக்கு வம்பு? RCBயா இருந்தாலும் சரி, CSKவா இருந்தாலும் சரி, விடுங்க. இட்ஸ் ஆல் எவ்ரிவன்ஸ் சாய்ஸ். சரியா? சோ விடுங்க. அதுக்கப்புறமா the reducing power of group 15 hydrates follows the order. group 15 ஓட hydrates ஓட reducing power என்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணும்? என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுண்டாக்கனா? We have reached 100 likes. Super. ஸ்ரீ, அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, போய்கிட்டே இருக்கும்டா. ஓகேவா? பி தானா? ஷூரா? ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம்? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக, reducing power increases down the group, அதை வச்சுதான் சொன்னோம். Oswald's process is used for the manufacturing of. Oswald's process எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? Oswald process எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஹாய் முத்துக்கனி, வெல்கம் ஆன் போர்ட். இப்போ உடனே கேட்கலாம், மேம் மாலிகுலாம் தேவையில்லை மேம். பட் DNF பிளாக்ல இவனோட கேட்டலிஸ்ட பத்தி எல்லாம் படிப்போம் தலைவா. சோ அதனால please ensure that you note it down. Option B is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் ரைட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? நெக்ஸ்ட், டேக்கனா இந்த ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ரேட்ஸ் நோட் பண்ணிக்கோ. இந்த ஆக்சைட்ஸ், hydrates and properties of p block elements. இதுல இருந்து கண்டிப்பா மினிமம், ரொம்ப மினிமமா சொல்றேன், அதுக்கு மேல கூட வரலாம், மினிமம் 1 to 2 क्वेश्चन உங்க பேப்பர்ல இருக்கும். சரியா? சோ இப்பவே எக்ஸ் மார்க் போட்டு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ் மார்க்க போட சொன்னேன், எலும்ப கூட போட சொன்னேன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன வரணும்? கமெண்ட் செக்ஷன்ல என்ன வரணும்? கமெண்ட் தெரிக்கணும், விசில் தெரிக்கிற மாதிரி, ஃபயர் தெரிக்கணும். சூப்பர்ரா. டிகனா நல்லா ரம்ஜான்னா லிட்ரலி என்னோட வேலையே அன்னைக்கு என்னவா இருக்கும்னா, when I was in schoolனா, நாங்க ஒரு கேங் இருக்கோம், எல்லாரும் போன் எடுப்போம், யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா கூப்பிடுவோம். எங்க கேங்லயும் ஒருத்தங்க இருப்பாங்களா,
சோ அங்க போயிட வேண்டியதுதான். ஒரு நாள் ஃபுல்லா அங்கதான் என்ஜாய்மெண்ட், ஜாலி எல்லாமே. ஜஸ்ட் ஃபார் த லவ் ஆஃப் பிரியாணி தான். வெரி குட், வெரி குட், வெரி குட் ராக்கண்ணா. தீப்பொறி பறக்க. இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். Here you go with the next question. Hybridization of sulfur in SF6. SF6 ரொம்ப ஈஸி. Thank you Afra my dear. இங்க பெங்களூர்ல வந்துட்டு நான் சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்கேன்டா. நீங்க வேற இப்ப சல்பர் வந்து குரூப் 16 அவனை சுத்தி ஃப்ளூரின் அவ்வளவுதான் சுத்து போட்டாங்கப்பா. ஃப்ளூரின் மொத்தமா சுத்து போட்டாங்க. 6 எலக்ட்ரான் தான். 6 ஃப்ளூரின் வாங்கியாச்சு. அப்ப இங்க 6 பாண்ட் பேர். ஏதாச்சும் லோன் பேர் மிச்சம் மீதி இருக்கா? 0 லோன் பேர். 6 ஸ்டெரிக் நம்பர் 6ன்னா the hybridization is going to be what? Yes, P3 nalacha D2, and so the correct answer is obviously option C. C is the right answer. Clear? Super Vignesh. So yes, option C is the right answer. Option C is the absolute correct answer ragana. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா amongst the noble gases எந்த gas maximum number of compounds form பண்ணும்? amongst the noble gases எந்த gas maximum number of compounds form பண்ணும்? சொல்லுங்க. சாரா கேட்டாலே ஒரு கேள்வி அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட வேண்டியதுதான். என்னம்மா நீங்க இப்படி கேட்டுட்டீங்களேம்மா. 52 chapters. Those are very good materials ra. Use paniko. Seriously. Those are very good materials. Yes Kana. Michael Jackson. எனக்கு ஆக்சுவலா இந்த ஒரு சில பேரோட குவாலிட்டிஸ் பிடிக்கும். as a person I don't like any person. இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்க ஃபேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிள் ப்ரூஸ் லீட்ட எப்பவுமே அவரு சொல்லுவாரு, காலையில எந்திரிச்சதுமே நான் ஒரு 5 அஃபர்மேஷன் பண்ணுவேன். ஐ எம் த பெஸ்ட், கடவுள் எப்பவுமே என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அஃபர்மேஷன் அவர் சொல்லுவாரு. அந்த குவாலிட்டி எனக்கு அவர்கிட்ட இருந்து பிடிக்கும். சிமிலர்லி மைக்கேல் ஜாக்சன் வாஸ் நோட்டோரியஸ். சீரியஸ்லி அவர்லாம் வேற லெவலு. அவர் வந்து he was an African. அவரு வந்துட்டு அந்த டைம் வரும்போ ஆப்பிரிக்கன்ஸ அந்த காலத்துல எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் yet amongst the odds அவர் மேல வந்திருக்காரு. that is something which we have to take a look on him. ஓகேவா? சோ அந்த மாதிரி நிறைய பேர்த்து இருந்து நிறைய குவாலிட்டிஸ பிடிக்கும். பட் as a human எனக்கு வந்து அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்கா இவங்கள தான் பிடிக்கும்லாம் இல்லடா. எஸ், அடுத்ததாக இங்க யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவா? மேம் இது என்ன கேள்வி? ஆப்ஷன் டி, xenon தான். xenon is the right answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா transition metal shows variable oxidation state. காரணம் என்ன? what is the reason மக்களே? மேம் நீங்க அங்க எல்லாம் ஹலீம் I have heard it ரகனா. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் ஹலீம் கேள்விப்பட்டிருக்கேன். தட் அந்த ஐ ரிமெம்பர். பட் ஆனா டக்குன்னு ஞாபகம் வரல அஃப்ரா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல. பரோட்டா வெயிட்டிங்டா. பரோட்டா எல்லாம் காக்க வைக்க கூடாது, அதெல்லாம் தெய்வ குத்தமாயிரும். போய் சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ பாருங்க. எஸ், சாப்பிட்டுக்கிட்டே பாருங்க. பி ஆர் யூ ஷூர்? வெரி குட். NS and N-1d electrons have similar energy. So electrons என்ன பண்ணும்? தாவி விளையாடும். தாவி விளையாடுச்சுன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்னால அவங்க அந்தந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட்டா? So yes, option B is the right answer. அடுத்ததாக interstitial compounds of transition metals are அவங்க எப்படி இருப்பாங்க? மேம் என்கிட்ட டெத் நோட்னு ஒரு நோட் இருக்காது இல்லையா? லைட்டி அந்த நோட்டுனா
நீங்க சொன்ன அந்த நோட்டை நானும் பாத்திருக்கேன்டா கண்ணா. டெத் நோட் தானே? ஐ ஹவ் சீன் இட், ஐ ஹவ் சீன் இட். That is like one master piece of anime. Seriously, எப்படிடா அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். So what is the answer, my dear? What is the answer for this question? இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா, இன்டர்ஸ்டேஷியல் காம்பவுண்ட்ஸ் நம்மளோட ஆக்சுவல் காம்பவுண்ட்ஸோட எல்லா குவாலிட்டிஸையும் என்ஹான்ஸ் பண்ணும். குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். எக்ஸப்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். malleability and ductility. malleability and ductility தவிர பாக்கி எல்லா ஃபீச்சர்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக இந்த டைக்ரோமேட் அயான் the number of CR bridges. அனிமே ஃபேன்லாம் இல்ல, பட் டெத் நோட், ஒன் பீஸ் அந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன். டெத் நோட்ல சீரியஸாடா அந்த ஹீரோவும் அந்த ஒரு போலீஸ்காரர் இருப்பானே, அவனுக்கு எப்படிதான் அப்படிலாம் யோசிப்பாங்களோ. ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இது பண்ணா என்ன ஆகும், அது பண்ணா என்ன ஆகும், ஒருவேளை அவன் என்ன அடிச்சிட்டானா, ஒருவேளை அவன் அது பண்ணிட்டானான்னு மைண்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. So yes, சொல்லுங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? டைக்ரோமேட்டோர்ல குரோமியம் ஆக்சிஜன் குரோமியம் பிரிட்ஜ் எத்தனை இருக்கு? கரெக்ட் விஷாலி, அது உண்மைதான். ஒத்துக்கிறேன், அது உண்மைதான். சோ எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பார்த்தாவே நமக்கு தெரியும் CrO4 தானே. சோ அப்போ ஆக்சுவலா அங்க ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இங்க Cr சென்டர்ல சிஆர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஏன்னா மொத்தமாவே அங்க ரெண்டு குரோமியம் தான் இருக்குங்கிறதுனால ஒரு CrOCr ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். And so option B is the right answer. அடுத்ததா the lanthanoid used in மிஸ்கமெட்டல்ல என்ன lanthanoid யூஸ் பண்ணுவீங்க? டேக்கனா பசிக்குதுன்னா வெயிட் பண்ணாதீங்க, போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? அடுத்ததாக இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? ஒன்லி மூவிஸ் அண்ட் சாங்ஸ். எனக்கும் பெருசா அனிமேலாம் தெரியாது. ஏதோ ஒன்னு ரெண்டு நான் ஆஃப்லைன்ல இருக்கும்போது என் பசங்க சொன்னதுனால பார்த்தேன். ஓகேவா? எனக்கும் பெருசா அனிமேலாம் தெரியாது. ஒன்னு ரெண்டு பார்த்திருக்கேன். இந்த டெத் நோட், ஒன் பீஸ் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பார்த்திருக்கேன். ஆஹா, என்ஜாய் ஆண்டனி. பீதானா? எல்லாரும் பீதா சொல்லிருக்கீங்கடா. ஆனா நான் சொல்றேன், it is not lanthanum, it is actually cerium. cerium தான் மிஸ்கமெட்டல்ல யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? so please note it down டாக்கனா. cerium is the right answer. மிஸ்கமெட்டல்ல cerium தான் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? so cerium is the right answer. ஓகேவா? கிளியரா? சுபலக்ஷ்மி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ ஆக்சுவலா என்ன ஆகும்னா மிஸ்கமெட்டல்ல நியர்லி 90 to 95% ஆஃப் lanthanoids யூஸ் பண்ணுவாங்க. அதுல 50% நம்ம சீரியமா இருக்கும். அதனாலதான் நான் சீரியத்தை சொன்னேன், லாந்தனமுக்கு போல. அஃப்கோர்ஸ் லாந்தனமும் ஒரு சில % இருக்கும், பட் மெயின்லி மிஸ்கமெட்டல் இஸ் மேட் அப் ஆஃப் சீரியம். புரிஞ்சுச்சா? இஸ் இட் கிளியர்? ஓகே, அடுத்ததாக which transition metal ion is colorless? எந்த transition metal ion colorless-ஆ இருக்கும்டா? ஷேடோ, ஐ எம் அட்டாமிக். டேய் என்னடா பண்றீங்க?
ஒன் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸ்லி. அந்த பையனோட கான்ஃபிடன்ஸ்க்காகவே நான் பார்ப்பேன். சி 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 ஷியோரா ஷியோரா கான்ஃபிடென்ட்டா? எஸ், ஸ்காண்டியம் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக இது ரெண்டும் என்ன? ஆஹா, டிகனா அசால்ட்டா ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்கடா. அசால்ட்டா கேட்டிருக்காங்க. So please let me know the answer. Please let me know the answer. பியா சியா ஏவா டியா? ABCD பி தான். ஷரா, இங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல உங்களுக்கு NO2 இருக்கு, செகண்ட் கேஸ்ல ONO இருக்கு. NO2 and ONO இது ரெண்டும் ஆம்பிடென்டேட் லிகண்ட். கரெக்டா? இந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகண்ட் வச்சிருந்தா ஆப்ஷன் பி linkage isomerism is the right answer. Option B is the correct answer. Option B is the absolute right answer. அடுத்ததாக denticity of ethylene diamine tetra acetate. ethylene diamine di 2, tetra 4. So டோட்டலா denticity என்ன? நான் ஆன்சர் சொல்லிட்டேன்டா. நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ABC, very good, very good. EDTA is hexa. So அதனால option C is the right answer. சூப்பர் ராகனா, சூப்பர். அடுத்ததாக metal carbonates MCO bond involves what kind of bonding? MCO bond involves what kind of bonding? என்ன விதமான பாண்ட் MCO ல யூஸ் பண்ணுவீங்க? டிகனா இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் யூ, இந்த மாதிரி क्वेश्चनலாம் கேட்டானா லட்டு மாதிரி மார்க் வாங்கிடலாம். கரெக்டா? லட்டு மாதிரி மார்க் வாங்கிடலாம். MCO கார்பனைல் பாண்ட் வந்தாவே பேக் பாண்டிங் இருக்குமா? ரைட், பேக் பாண்டிங் பொதுவாவே டி பிளாக் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல பேக் பாண்டிங் நடக்கும். லிகாண்ட்ஸ் தான் மெட்டலுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். கரெக்டா? அப்ப இங்க பேக் பாண்டிங் எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஒன்லி பை பேக் பாண்டிங் தப்பு. ஏன்னா பை பேக் பாண்டிங் மட்டும் வராது. ஒரு பாண்ட் உருவாகுதுன்னா அங்க கண்டிப்பா சிக்மா பாண்ட் இருக்கும், சிக்மா பேக் பாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா தான் எந்த பேக் பாண்டிங்கா இருந்தாலும் வரும். அதை வச்சே சொல்லிடலாம் இதுவும் வராது இதுவும் வராது. And so option C is the right answer. C. சூப்பர் ராக்கனா, மாசா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அடுத்த question, the coordination number of central metal in FeEDT is. இப்ப நிறைய பேர் சிக்குவீங்க பாருங்க. எஸ், இப்ப நிறைய பேர் சிக்குவீங்க பாருங்க. பட் ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருந்தா. So let me know the answers in the comment section ராக்கனா. சூப்பர். பரவாயில்லையே, எல்லாம் தெளிவா தான் இருக்கீங்க. EDTA is actually a hexadentate ligand. அப்போ அதுக்கு density 6. இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ligands இருக்கு? 1. அப்போ coordination number is equal to number of ligands into density. 1 into 6. And so option C is the right answer. Option C is the absolute correct answer ராகனா. மாஸ். அடுத்ததாக which complex is diamagnetic? எந்த காம்ப்ளெக்ஸ் டயாமேக்னெட்டிக்கா இருக்கு? எந்த காம்ப்ளெக்ஸ் டயாமேக்னெட்டிக்கா இருக்கு? நிக்கனா நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் டயாமேக்னெட்டிக்கா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவன்கிட்ட ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் இருக்கணும். அப்பதான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் ஆகும். கரெக்டா? ரெண்டாவதா அங்க ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ட்ட ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்பதான் மொத்தமா பேராய் அது டயாமேக்னெட்டிக்கா மாறும். கரெக்டா? சோ அதனால வாட் இஸ் த ரைட் ஆன்சர் ராக்கண்ணா? சூப்பர். The answer is option B. காரணம் இங்க மட்டும் தான் strong field ligand இருக்கு and cobalt
D6 configuration இருக்கு. So R electron pair டயாக்கு போயிரும். Option B is the right answer. அடுத்ததாக calcination is the process of heating an ore into தேவையில்ல because it comes in the part of metallurgy. டேக்கனா தயவு செஞ்சு மெட்டலர்ஜிக்கெல்லாம் டைம் கொடுக்காத, அந்த பார்ட் நமக்கு தேவையே இல்ல. சரியா? ஓகேவா? அடுத்த क्वेश्चन, which is the most stable free radical? இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன? இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன? கண்டிப்பா கண்டிப்பா சாசுகே, கண்டிப்பா பாடுறேன், டோன்ட் வரி. டேக்கனா மோஸ்ட் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்னா இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் கார்போகேட்டையோனோட ஆர்டரே எடுத்துக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி பென்சைல் தென் அரை, அதுக்கப்புறமா ஹைப்பர் கான்ஜுகேஷன் பேஸ் பண்ணி 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி மெத்தில். கரெக்டா? கார்போகேட்டையானுக்கு என்னென்ன ஆர்டர் யூஸ் பண்ணீங்களோ அதே ஆர்டர் தான் ஃப்ரீ ரேடிக்கலுக்கும் யூஸ் பண்ணோம். ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் சிமிலர் டு கார்போகேட்டையான். சரியா? சோ அந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பென்சைல் ஸ்ட்ரக்சர் இல்ல, அரைல் ஸ்ட்ரக்சர் இல்ல, சாரி அலைல் ஸ்ட்ரக்சர் இல்ல, பாக்கி வேற என்ன ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு? 3 டிகிரி இருக்கா? இதோ 3 டிகிரி இருக்கு. and so option D is the right answer. D ding dong is the right answer. Which of the following is an electrophile? Electrona negative charge, phile na loving, நெகட்டிவ் சார்ஜ் லவ் பண்றானா அவன் என்ன சார்ஜா இருக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும். இங்க யாரு பாசிட்டிவ் சார்ஜா இருக்காடா கண்ணா? பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும், இல்ல எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கணும். இங்க யார் இந்த ரெண்டு கேஸ் ஏதாச்சும் ஒன்னு ஃபாலோ பண்றா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எப்படி நெகட்டிவ் சார்ஜ் வரும்? யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஆசாத், சுபலக்ஷ்மி, ஷகானா, சமிக்ஷா, very good my dear. BF3 is electron deficient. கரெக்டா? அதனால it is an electrophile. Option C is the right answer. Yes. Ma'am means power off. என்னடா? ஓ மேம் இங்க பவர் ஆஃபா? ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. நோ வரிஸ் நோ வரிஸ். பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, அதுக்கப்புறமா ரெக்கார்டிங்க பாத்துருங்க. பட் பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததாக ஹைப்போகான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் என்ன? ஹைப்போகான்ஜுகேஷனோட இன்னொரு பெயர் என்ன? ரொம்ப ஈஸிடா. டே எனக்கு ஆசையா இருக்கு ஆன்சர் சொல்லணும்னு. சோ ஹைப்போகான்ஜுகேஷனோட இன்னொரு பெயர் நோ பாண்ட் ரெசனன்ஸ். நோ பாண்ட் ரெசனன்ஸ். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஹைப்போகான்ஜுகேஷன்ல என்ன நடக்கும்? டபுள் பாண்ட் உடைஞ்சு கார்போகேட்டையானுக்கு, சாரி சிங்கிள் பாண்ட் உடைஞ்சு கார்போகேட்டையானுக்கு டபுள் பாண்டா மாறும். ரைட்டா? அதனால நோ பாண்ட் ரெசனன்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பை ரெசனன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. பை ரெசனன்ஸ் நம்ம ரெசனன்ஸ் மெசோமெரிக் எஃபெக்ட்ல வரும். நோ பாண்ட் ரெசனன்ஸ் தான் நம்மளோட ஆப்ஷன் ஏல ஹைப்போகான்ஜுகேஷன்ல வரும். ஓகேவா? அடுத்ததாக the number of alpha hydrogens in propanol is. propanolல எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? பா பயங்கர டஃப்பான क्वेश्चन டா. ஆல்பா ஹைட்ரஜன்லாம் கண்டே பிடிக்க முடியாது. டேய் இதெல்லாம் டிகனா இந்த क्वेश्चनலாம் டம்மி பாவா, ரொம்ப ஈஸி பாவா. ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இங்க பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறவன் தான் நம்மளோட ஆல்பா கார்பன். கரெக்டா? இவனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் தான் ஆல்பா கார்பன். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். இங்க டோட்டலா 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக மார்க்கோனிகா 1 ஆன்டி மார்க்கோனிகா எதனால டிஃபர் ஆகுது? எதனால டிஃபர் ஆகுது? கமெண்ட்ல சொல்லுங்க. இது நிறைய பேர். ஹாய் சப்ரீனா, வெல்கம் ஆன் போர்ட். ஹாய்
Dekana, உனக்கு என் பேர் தெரியாதுனா, I am Premila Mam, your chemistry faculty here in Vedantu NEET Tamil. சூப்பர்ரா சூப்பர்ரா, வேற லெவல் வேற லெவல். ரீஜியோ கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு டபுள் பாண்ட உடைச்சு ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் அங்க ஆட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் தான் மார்க்கோனிகாவும் ஆன்டி மார்க்கோனிகாவும் நமக்கு சொல்லுது. அப்போ அங்க இந்த ஹைட்ரஜன் எந்த ரீஜனுக்கு போகணும், இந்த ஹாலஜன் என்ன ரீஜனுக்கு போகணும்ங்கறத டிசைட் பண்றதுதான் மார்க்கோனிகாவும் ஆன்டி மார்க்கோனிகாவும். இந்த டிசிஷன் மேக்கிங் கான்செப்ட நம்ம ரீஜனை செலக்ட் பண்றீங்க. சோ ரீஜியோ கெமிஸ்ட்ரி, அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ரீஜியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பெராக்சைட்ல தான் டிஃபர் ஆகும்டாக்கனா, பெராக்சைட்னால தான் இந்த டிஃபரன்ஸ் வருது. பட் ஆப்ஷன்ல பெராக்சைட் கொடுக்கல, டெக்னிக்கல் டேர்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? டேய் எல்லாரும் இன்னைக்கு என்னடா பரோட்டா தான் சாப்பிடுறீங்க போல. விஷாலி பரோட்டா, சாசுகே ஐ திங்க் ஸ்ரீ பரோட்டா, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட காவியாவும் பரோட்டா. இன்னம்மா நீங்க ஓகே. பென்சீன் undergoes which type of reaction most readily? எந்த விதமான ரியாக்ஷனை பென்சீன் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிரும்? டிகனா யோசிச்சு பாரு. பென்சீன்ல டபுள் பாண்ட் இருக்கு. பென்சீன்ல டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்ட்ல லூஸ்லி கனெக்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ பார்த்ததும் எப்படி சிவப்பு கலர்ல பார்த்தா காளமாடு வந்து படத்துல முட்டுதோ, அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ பார்த்தா யாரு வந்து முட்டப்பாப்பா, யாரு வந்து முட்டப்பாப்பா, நம்மளோட எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து முட்டப்பாப்பா. And so option B, electrophilic substitution is the absolute correct answer. ஓகேவா? option B, electrophilic substitution is the absolute correct answer. அடுத்த question. The product of catalytic hydrogenation of benzene is catalytic hydrogenation. Catalytic hydrogenation. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, பென்சீனுக்கு ஹைட்ரஜனை கொடுக்குறீங்க. பென்சீனோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கா, நான் என்ன பண்றேன், எல்லா இடத்துலயும் ஹைட்ரஜனை ஆட் பண்றேன். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன். இத மொத்தமா கொடுத்துட்டேன்னா என்னோட எல்லா டபுள் பாண்டும் உடைய ஆரம்பிக்குமா? கரெக்டா? உடைஞ்சு எனக்கு என்ன ப்ராடக்ட் தரும்? It will give me this kind of a product which is cyclohexane. And so option B, cyclohexane is the right answer. Okay va? Thank you Vanji. இனி நான் வஞ்சினே கூப்பிடுறேன். Okay va? So அதனால cyclohexane இப்படிதான் கொடுப்பாங்க. பாத்தீங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஹெக்சேன் இல்ல ஹெக்சேன், ANE cyclohexane right answer. ஓகேவா? cyclohexane is the right answer. yes வஞ்சி, lots of love my dear. இப்போ அடுத்ததாக லின்லாஸ் கேட்டலிஸ்ட் ஆல்கைன என்னவா மாத்தும்? லின்லாஸ் கேட்டலிஸ்ட் ஆல்கைன என்னவா மாத்தும்? ரொம்ப ஈஸியாக்கனா, ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான், தடைக்கு விழுந்தா ஆன்சர் வந்துரும். ஆல்கைன என்னவா மாத்துவான்? he will convert it into cis alkene. இது நம்ம படிச்சிருக்கோம்ல. எஸ் இது நம்ம படிச்சிருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா? பர்ச் மட்டும் தான் டிரான்ஸ், பாக்கி எல்லாரும் சிஸ். பிர்ச் மட்டும் தான் டிரான்ஸ், பாக்கி எல்லாரும் சிஸ். அதனால ஆப்ஷன் பி cis alkane is the right answer. அடுத்த கேள்வி, which is the correct order of acidic strength? இங்க acidic strengthக்கான கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்களா, யாரு எப்பவுமே acidic strength அதிகமா காமிப்பா? எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா acidic strength இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? எஸ் கேரக்டர்னால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதனால acidic strength இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எஸ் கேரக்டர் ட்ரிபிள் பாண்ட்ல 50%, டபுள் பாண்ட்ல
33.3% single bondல 25% so இத வச்சு பார்த்தோம்னா first triple A then double A then single A triple A double A single A option A is the right answer clear மாசா முடிச்சிட்டோமா hi Diya welcome on board my dear so yes இப்படி தான் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணணும் சரிங்களா s கேரக்டரை வச்சு அசால்ட்டா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாம் டேக்கனா இந்த கான்செப்ட் கொஞ்சம் முக்கியம்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இந்த கான்செப்ட் கொஞ்சம் முக்கியம் சோ அதனால இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரைட் எஸ் அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா toluene on oxidation with hot KMnO4 is ஆஹா hot KMnO4 அவன் பயங்கரமான ஆளாச்சே அவன் toluene என்ன பண்ணிடுவான் சாதாரணமா லைட்டா ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா toluene என்ன ஆகும் you guys know it will become aldehyde but இதுவே ஹெவியா KMnO4 மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தனை வச்சு ஆக்சிடைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவன் என்னவா மாறுவான் he will become what COH இவன் பேர் என்ன யாரது இவன் பேர் என்ன benzoic acid அவ்வளவுதான் லைட்டா பண்ணா பென்சால்டிஹைட் ஹெவியா பண்ணா பென்சாயிக் ஆசிட் இங்க ஹெவியா பண்ணிருக்காங்க காரணம் ஹாட் KMnO4 வந்திருக்கு KMnO4 நம்ம எல்லாருக்கும் தெரியும் இட் இஸ் த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சோ அதனால ஆப்ஷன் B is the right answer option B is the absolute correct answer blast அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா grignard reagent CO2 கூட ரியாக்ட் பண்ணி தண்ணியில கொஞ்சம் கலக்கிச்சுனா உங்களுக்கு என்னத்தை தரும் grignard reagent நல்லா யோசிச்சு பாருங்க டேக்கனா ரொம்ப ஈஸிடா grignard reagent இங்க RMgX இருக்கா இவன் யார் கூட ரியாக்ட் பண்றான் CO2 கூட ரியாக்ட் பண்றான் ரியாக்ட் பண்ண உடனே என்ன நடக்கும் இந்த MgX ஆக்சிஜன் பக்கத்துல போயிடும் அப்ப மிச்சம் இருக்கிற கார்பன் கூட சேரும் சேர்ந்துச்சுன்னா you get RCOOMgX கரெக்டா இப்ப அடுத்ததா என்ன நடக்கும் இத நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றோம் கரெக்டா அப்போ H3O+ ஆட் பண்ணதும் what will happen here it becomes RCOO இந்த MgX போக ஹைட்ரஜன் வர பேலன்ஸ் MgX-OH காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் கரெக்டா ரைட்டா இந்த MgX-OH விட்டுருங்க நம்ம மெயின் ப்ராடக்ட் இங்க யாரு நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட் ஆப்ஷன் B is the right answer clear புரிந்ததா வெரி குட் ஷகானா அனீஷ் விக்னேஷ் சுபலக்ஷ்மி சாசுகே சாது நம்ம சாதனா ஹரிஷ் எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா கண்ணா வெரி குட் இதே மாதிரி அடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க here you go with the next question இந்த ரியாக்ஷன் ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து ஆல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணும் எந்த ரியாக்ஷன் ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து ஆல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணும் ரொம்ப ஈஸிடா ரொம்ப ஈஸி அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம் கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் டேக்கனா இப்போ ஆல்கைல் ஹாலைட்ல அதாவது ஆல்கைல் ஹாலைட்னா let us say CH3X இருக்கு சரியா CH3X or CH2X இருக்கு இந்த ஆல்கைல் ஹாலைட்ல நான் ஹாலஜனை ரிமூவ் பண்றேன்னா obviously substitution reaction வராது SN2 வராது SN1 வராது காரணம் இதெல்லாம் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் கரெக்டா அப்போ பாக்கி யாரு தான் வர முடியும் எலிமினேஷன் தான் வர முடியும் so beta elimination or E2 reaction option C is the right answer clear புரிஞ்சுச்சா அடுத்ததாக the reaction for converting alkyl halide to an alkane alkyl halide alkane மாத்தணும்னா யாரை யூஸ் பண்ணணும் கண்டிப்பா அனுப்புவேன் சண்முகம் for sure I'll send ராகனா
இன்ஃபேக்ட் டெலிகிராம் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஹா நம்ம சேனல் இங்க ஆஹா தோ இங்க லைவ் போயிட்டு இருக்கா. இந்த லைவ் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இந்த லைவ்ல கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுல மோரை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் நம்ம கிராஷ் கோர்ஸ் லிங்க், செகண்ட் லிங்க் நம்ம டெலிகிராம் லிங்க். டெலிகிராம் யாராச்சும் ஜாயின் பண்ணலைன்னா இங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நிறைய பேர் ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ் வேதாந்து ஆப்ல வந்துட்டு காமிக்க மாட்டேங்குது மேம், அது ஃபுல்லா மேம் விட்டு போயிடுச்சுன்னு காமிக்குது மேம் அப்படின்னு சொன்னீங்க. சோ அதனால நம்ம இங்க மூணாவது லிங்கா ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ் லிங்க் கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேதாந்துவோட நம்பிக்கை புக் வரும். இதுல கிட்டத்தட்ட 14 ஃபுல் லென்த் டெஸ்ட் அலாங் வித் 20 OMRs கிடைக்கிற மாதிரி இருக்கும். அமேசான் லிங்க் தான் 1-2 நாள்ல வீட்டுல வந்துடும். சோ அதனால யாருக்காச்சும் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சிமிலர்லி ஆஃப்லைன்ல மேம் எனக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும், ஆர் ஆஃப்லைன்ல 2027 அது எனக்கே தெரியாம வரக்கூடிய சவுண்ட் விஷாலி, திடீர்னு எதையாச்சும் பாடிடுவேன். ஸோ அதனால ஓகே ஆதி, சூப்பர் சூப்பர் டாக்கனா, வெரி குட். ஸோ அதே மாதிரி இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸை பத்தி, ரீநீட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தென் இந்த லிங்க் கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் காமிக்கும். இந்த ஃபார்ம்ல டீடைல்ஸை ஃபில் பண்ணிருங்க, சரிங்களா? ஓகேவா? ரைட். இப்போ அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போறோம். The reagent for converting alkyl halide to alkane. Alkyl halide world super strong man. என்ன விக்னேஷ் அவர்லாம் அதுக்கும் மேல, அவரை பத்தி தெரியாதா? அவர்லாம் யார்? அது வேற லெவல், அந்த லெவல். சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடாகனா? see, இப்போ ஆல்கைல் ஹாலைடை நான் ஆல்கேனா மாத்தணும், which means அங்க ஸ்ட்ராங்கா அதை நான் ரெடியூஸ் பண்ணும். ஸ்ட்ராங்கா ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் யார் யாரு? லித்தியம், அலுமினியம் ஹைட்ரைட், ஆர் ஹைட்ரஜன் இன் பிளேஸ் ஆஃப் பிளாட்டினம், பெலேடியம் ஆர் நிக்கல். ஆல்டிஹைடா இருந்துச்சு, ஆல்கைல் ஹாலைடா இருந்துச்சுன்னா சோடியம் போரோஹைட்ரின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல யார் எங்க கொடுத்திருக்கா? ஆப்ஷன் பி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆர் ஜிங்க் HCl கொடுத்திருக்காங்க. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததான் ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் வித் an oxidant PCC gives. இங்க மைல்டா ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னு என்னாச்சு அனன்யா? ஆமா லீடரே, என்ன கொஞ்ச நாளா காணோம்? நம்ம லீடரை கொஞ்ச நாளா ஆளே காணோம்டா, என்னாச்சுதான் உனக்கு? அனன்யா, what happened to you? So இப்போ oxidation of primary alcohol with mild oxidant PCC gives என்ன தரும்? மீண்டும் மீண்டும் பாலையாவா? அவரேதான். So aldehyde தான். ஆல்கஹாலை மைல்டா ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா you get aldehyde. இதுவே ஹெவியா ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா heavy oxidation you get acid, carboxylic acid. So இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இது கொஞ்சம் முக்கியம்டா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் முக்கியம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாவே கமெண்ட் செக்ஷன்ல என்ன வந்து புளியணும்? இப்போ என்ன வந்திருக்கணும், என்னவா இருக்கணும்? சாசுகே இன்னுமா நீங்க அந்த பூந்திய விடல? ஓ ஓகே ஓகே அனன்யா, பட் ஐ ரியலி மிஸ் யூ டாக்கனா. யாராச்சும் ஒருத்தங்க வரலனாவே நான் கிளாஸ்ல புலம்பிட்டு இருப்பேன். ஸோ அதனால லைவுக்கு வந்துருங்க, சரியா? எவ்ரி ஒன் ஆஃப் யூ, அனன்யா, ஷஹானா, சுபலக்ஷ்மி, விஷாலி, ஆசாத், கமலக்கண்ணன், நமிக்ஷா, அஃப்ரா, அனீஸ், விக்னேஷ், ஹரிஹரன். ஹரிஹரன்லாம் இப்ப கொஞ்ச நாளா நான் பார்க்கல, நடுவுல என்னாச்சு தெரியல, நேற்றுக்கு கிளாஸ்ல நடுவுல பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ எல்லாரும், மஞ்சி, சரியா, முகேஷ், எல்லாரும் மறக்காம, அபினேஷ், ஹாய் அபினேஷ். சோ எல்லாரும் மறக்காம லைவுக்கு வந்துருங்கடா, பிகாஸ் ஐ ரியலி ரியலி மிஸ் யூ வென் யூ ஆர் நாட் தேர் வித் மீ. சரியா? சோ மறக்காம வந்துருங்க, ஓகேவா?
right? Yes. So அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். Here we go with the next question. Glycerol is தலைவ மோனோஹைட்ரிக்கா, டையா, ட்ரையா, பாலியா? Hi Abhineshwar. Before Bani Puri. Balwa. Thank you Dakana. Lots of love. Hi Shashwant. Hi Satya. Super day. Master, வேற level Rakana. Hi Brinda. வேற level answer பண்றீங்க. Seriously man. You're all next level. Glycerol னு சொன்னாவே COH. Correcta? Which is trihydric. காரணம் இங்க 3 OH வந்திருக்கு. 3 OH வந்துச்சுனா trihydric. அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. Phenol react with neutral FeCl3 to give. Phenol neutral ஆன FeCl3 கூட சேர்ந்து என்ன தரும்? பூந்தி டேஸ்டா இருக்கும். எனக்கு பிடிக்கும். ஓகே. எனக்கு ஆக்சுவலா இந்த தயிர் வடையில ஓகேவா, நம்ம ஊர்ல இந்த தயிர் வடையெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். சோ அந்த தயிர் வடைக்கு மேல பூந்தி போட்டு கொஞ்சம் போமோகிரானேட் எல்லாம் போட்டு தருவாங்கல்ல, அதுதான் வேற லெவல். கமலேஷ் தேக்கனா எப்படா வந்து மறக்க முடியும்? I was just reading the names ராக்கனா. அந்த நேரத்துல உங்க பேரு கண்ணுல படல, கோச்சுக்காதீங்க சரியா? ஷியாம் ஹரிப்ரியாவெல்லாம் எப்படி மறக்க முடியும்? கர்ஷினை எப்படி மறக்க முடியும்? எஸ். சோ அடுத்ததாக இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா? வாட் இஸ் தி ரைட் ஆன்சர்? ஃபீனாலும் FeCl3யும் சேர்ந்தா violet கலர்ல மாறிடுமாமா, violet கலர்ல. ஓகே, சோ அதனால violet color is the right answer. Violet color is the absolute correct answer. ஒரு காம்ப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணனும்னா this is actually a standard test to find phenolic group. OH அங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா? சோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக Williamson synthesis fails to give good yield of ethers with what? Good yield of ethers with what? டே அது ஓடமல் விட்டா ஓடமோஸ் பேட்டைன்னு சொல்லிருவீங்களேடா. உடுமலை பேட்டை. ஓகேவா? சோ இதுதான் உடுமலை. பழனி அண்ட் பொள்ளாச்சிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஈவன் இங்கிலீஷ்லயே எழுதி காமிக்கிறேன். இட் இஸ் உடுமலை ஆர் உடுமல்பேட். இதான் என் ஊரு. ஓகேவா? பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலை, பழனி இப்படிதான் நீங்க போகணும் திண்டுக்கல்கெல்லாம் போனோம்னா. சோ பிரைமரி தானா? ஷுவரா? டே என்ன good yield of what it will not give? Tertiary alkyl halides it will not give. கரெக்டா? சோ அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததா ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் 2,4-DNP கூட ரியாக்ட் பண்ணுச்சுனா என்னத்த தரும்? இது நீங்க பயோமாலிகுல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓ சூப்பர் ராக்கனா விஷாலி. இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? What is the answer for this question? ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் 2,4-DNP கூட ரியாக்ட் பண்ணுச்சுனா 2,4-dinitrophenyl group தரும். கரெக்ட்டா? which is orangish or yellowish in color. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக which does not give Cannizzaro reaction. டேக்கனா Cannizzaro reaction பொறுத்தவரை ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருக்க கூடாது. என்ன? நோ ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் உங்கள்ட்ட இருக்க கூடாது. இப்ப இங்க யார்ட்ட ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இல்ல
இவன்ட்ட இருக்கு, இவன்ட்ட இருக்கு, இவன்ட்ட இருக்கா? அத நீங்க தான் சொல்லணும். இவன்ட்ட இருக்கா, அவன்ட்ட இருக்கா? யாரு யாரு கேனிசாரோ கொடுக்க மாட்டாங்க? ஓ, கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவன்ட்ட தான் இருக்கு. And so option C is the right answer. Option C is the absolute correct answer, Ragana. அடுத்ததாக reaction of aldehyde with hydroxylamine. ஆல்டிஹைடும் ஹைட்ராக்சிலமைனும் ரியாக்ட் ஆச்சுனா உங்களுக்கு என்னத்தை தரும்? உங்களுக்கு என்னத்தை தரும் சொல்லுங்க பாப்போம். நீக்கண்ணா என்ன மேம் சைடு வாங்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு குட்டி நோட்ஸ் கொடுக்கறதுக்காக ஐ ஹவ் இன்ஃபார்ம் த டீம்ரா. ஸோ அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன், கோச்சுக்காதீங்க சரியா? ரைட்டா? பிசி பிசி. ஆஹா, இன்னும் கன்ஃபார்மா தெரியலையேடா. பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? வெரி குட் வெரி குட். ஆல்டிஹைடும் ஹைட்ராக்சிலமைனும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு ப்ராடக்டா என்னத்தை தரும்? நமக்கு ப்ராடக்டா என்னத்தை தரும்? அடா நம்ம ஆக்சைமை தான் தரும். சோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். NOH இவனைத்தான் நம்ம ஆக்சைம் அப்படின்னு சொல்றோம் சரியா? எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. NH2OH கூட ரியாக்ட் பண்ணா ஆக்சைமை தரும். NH2NH2 கூட ரியாக்ட் பண்ணா ஹைட்ரோசோனை தரும். சிமிலர்லி RNH2 கூட ரியாக்ட் பண்ணா இமைனை தரும். நோட்டட் டவுன். தெரியாதவங்க தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. NH2OH கூட ஆல்டிஹைட் ரியாக்ட் பண்ணா ஆக்சைமை தரும். அடுத்ததா NH2 கூட ரியாக்ட் பண்ணா ஹைட்ராசோனை தரும். NH2ங்கிறது ஹைட்ராசைன், அது கூட ரியாக்ட் பண்ணா ஹைட்ராசோனை தரும். ஃபைனலா RNH2 அமைன் கூட ரியாக்ட் பண்ணா இமைனை தரும். ஓகேவா? இமைனை நம்ம ஸ்கிஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடா, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரியா? அண்ட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாவே கமெண்ட் செக்ஷன்ல என்ன வரணும்? இம்பார்ட்டன்ட்னு சொன்னாவே கமெண்ட் செக்ஷன்ல என்ன பொழியணும்? தீப்பொறி திருமுகமா பொழியணும். கரெக்டா? இன்ட்ரிகேட் போட்டு சைண்ட் வாங்குங்க மேம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சூப்பர் ராக்கனா, சூப்பர் ராக்கனா. சோ ப்ளீஸ், ஒரு ஆவேசத்துல தள்ளிட்டேன். இருந்தாலும் இதுக்கு என்ன ஆன்சர்? பென்சால்டிஹைட் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலை கூட ரியாக்ட் பண்ணா கேனிசாரோல ஒரு ஆல்கஹாலையும் ஒரு ஆசிட் ஆர் ஆசிட் டெரிவேட்டிவையும் தரும். கரெக்டா? அந்த வகையில நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா acidic hydrogenation in aldehyde or ketone is what? Acidic hydrogen in aldehyde or ketone is what? Aldehyde or ketoneல யாரு தம்பி கொஞ்சம் அசிடிக்கான ஹைட்ரஜன்? யார் அந்த கெத்து பீஸ்? யார் அந்த வெறுப்பு பீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெட்டு முடிய போகுது, கொஸ்டின்ஸும் முடிய போகுது. டோன்ட் வரி, கொஸ்டின்ஸும் முடிய போகுது. அவ்வளவுதான், முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஏ கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? நான் சொல்றேன் கிடையாது. இட் இஸ் பி. நம்ம தலைவன் ஆல்பா ஹைட்ரஜன் தான். ஆனா ஒரு வாட் வாஸ் தட் மூவி? நம்ம கைப்புள்ள இருக்காரு தெரியுமா? Do you guys know கைப்புள்ள? நம்மளோட கைப்புள்ள நம்ம ஹீரோ கூட இருக்குமோ பயங்கர வெறப்பா வில்லன் முன்னாடி போய் நிப்பாரு. பாத்திருக்கீங்களா? Have you seen him? Have you seen him? கைப்புள்ள அவரோட பிரதர் கூட இருக்கும்போ இதான் அந்த சீனே. ஓகேவா? பிரசாந்த் தான் அவரோட பிரதரா இருப்பாரு. கைப்புள்ள பிரதர் கூட இருக்கும்போ வில்லன்ஸ் வரும்போ பயங்கர கெத்தா நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரு. கரெக்டா? இங்க பிரசாந்த் சார் தான் ஹீரோ தான் நம்மளோட இவரு. நிலுங்க காமிக்கிறேன். நம்மளோட ஆல்பா கார்பன் சரியா?
இந்த ஆல்பா கார்பன் கூட நிக்கிறது ஆல்பா ஹைட்ரஜன். நல்ல வெறப்பா தில்லா நிக்கிறார்ல, அசிடிக் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கிற மாதிரி நிக்கிறார்ல, இவர்தான் நம்மளோட ஆல்பா ஹைட்ரஜன். சரியா? சோ ஆல்பா கார்பன் இல்லைன்னா ஆல்பா ஹைட்ரஜன் வித் பீஸ். அதனால ஆல்பா கார்பனை நம்பிதான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ தியா, தேங்க்யூ சோ மச் ராகனா. அவரேதான். எனக்கு படம் பேர்லாம் தெரியாது, ஆனா கைப்புள்ளையத்தான் தெரியும். ஐ நோ கைப்புள்ளை. ஓகே ரைட். அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா acidity of carboxylic acid is due to. தியா, நீங்க என்ஜாய் பண்ணி கிளாஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப ஜாலியா கிளாஸ் பாக்குறேன். தேங்க்யூ, சூப்பரா சொல்லி தரீங்க. சூப்பர் பாணி, இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ டாக்கண்ணா, தேங்க்யூ சோ மச். எஸ், வின்னர் படம். ஐ வின்னரா வைனரா, ஒரு லெட்டர் மாறினா அர்த்தமே மாறுதுடாடே. அடுத்த acidity of carboxylic acid is due to. ஏன் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு அசிடிட்டி இருக்கு? என்ன காரணம்? அசிடிட்டி இருக்கானாவே உங்களுக்கு அசிடிட்டி இருக்கா, அப்போ இந்தாங்க ஏனும் இன்னும் சொல்ற மாதிரி முதல்ல உங்களுக்கு அசிடிட்டி இருக்கா, அப்போ உங்ககிட்ட ரெசனன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா ரெசனன்ஸ் இருந்தா அசிடிட்டி இருக்கும், ஹைப்போகான்ஜுகேஷன் இருந்தா அசிடிட்டி இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருந்தா அசிடிட்டி இருக்கும். And so option A is the right answer. Option A is the absolute correct answer. நம்ம COH பொறுத்தவரை C double bond O OH இருக்கும், which is H தூக்குனா C double bond O O minus. இங்க ரெசனன்ஸ் வருமா? அந்த டபுள் பாண்ட் தாவி 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 போமா, அதனால obviously option A. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா which is the most reactive towards nucleophilic acyl substitution. ஆஹா, கேட்டானே ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிடலாம் போல, அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டான். நம்ம வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்லுவான்ல, கேட்டுட்டான் ஏன்ட்டு அந்த கேள்வியை கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். So I'm having black coffee ma'am. பா செம்மடா கண்ணா, ஜாலிதான், ஜில்லுன்னு காத்து, நல்ல பிளாக் காஃபி என்ஜாய் பண்ணுங்க. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, அதை வச்சே ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருந்தாங்க. கரெக்டா? சரி வாங்க. தீமா டோன்ட் வரி, செஷனும் முடிய போகுது. சரியா? இன்னும் 16 क्वेश्चन தான். So D தானா? ஷூரா? கன்ஃபார்மா? கடகடா குடுகுடு, let me know the answer. டேக்கனா, இங்க இருக்கிறதுல நியூக்ளியோபிலிக் அசைல் சப்ஸ்டிடியூஷனுக்கு இணங்க இருக்கிறவன் ஆசிட் குளோரைட் தான். காரணம் என்ன? What is the reaction? Always remember the reactivity order of nucleophilic. Reactivity order of nucleophilic substitution la first acid chloride, then anhydride, then ester, then amide. Karanam Cl minus is acting here as the best living group. சரியா? சோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க. இதுதான் அசைல் ரியாக்டிவிட்டிக்கான கரெக்டான ஆர்டர். ஓகேவா? ரைட்டா? சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் ஆசிட் குளோரைட், அடுத்ததா அன்ஹைட்ரைட், அதுக்கப்புறமா எஸ்டர், அதுக்கப்புறமா அமைட். ஓகேவா? ரைட்டா? ஜில்லுன்னு காத்து ஜன்னல சாத்து, அது நம்ம டைலாக் ஆச்சேடா. அடுத்ததா acidic anhydride is formed by heating. எதை ஹீட் பண்ணா acidic anhydride இங்க உருவாகும்? பெத்தல், ஹாய் பெத்தல். என்னடாச்சு விஷாலிக்கு திடீர்னு எல்லாரும் தேக்க அனுப்புறீங்க? வாட் ஹேப்பன்? டிகனா, acidic anhydride எப்படி உருவாக்க முடியும்? அசிட்டிக் குரூப்ல தண்ணி இல்லப்பா, அதனாலதான் அது அன்ஹைட்ரேட்னு சொல்றாங்க. அப்ப அந்த குரூப் எப்படி உருவாகும்? 2 அசிட்டிக் ஆசிட் மிக்ஸ் ஆவறதுனால உருவாகும். கரெக்டா? நான் சொல்றது ரைட்டா? அப்ப இங்க அப்படி யார் இருக்கா? இவங்க தான் இருக்காங்க. ஆன்சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிந்ததா? எஸ், இஸ் இட் கிளியர்? Anhydrate group naave it is RCO2. RCO2
O புரிஞ்சுச்சா? சாரி 2 இங்க போட்டேன். RCO2O. அதனால ஆப்ஷன் B is the right answer. அடுத்த கேள்வி, ஆன் ஹீட்டிங் அமோனியம் அசிட்டேட் என்னத்தை தரும்? அமோனியம் அசிட்டேட்டை ஹீட் பண்ணா உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் அசிட்டமைட். காரணம் அங்க ஹைட்ரஜன் போயிடும், கார்பனைல் குரூப் ஃபார்ம் ஆகும், அதனால அசிட்டமைட். Option B is the right answer. Ma'am, if RE-NEET also leaks, what happens? ஒன்னும் நடக்காது. NTA கையில இருந்து சுப்ரீம் கோர்ட் தாத்தா நீட்டதான் சொல்லிட்டு வேற ஏதாச்சும் பாடிட்டு கொடுத்துருவாங்க. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி they have warned NTA. இனிமே உங்க மேல லீக்குன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சிச்சு, NTA இழுத்து பூட்டிடுவாங்க. Okay, this is said by Supreme Court itself, ra. So adnal don't worry, it will not happen. Fine. Another question. Reduction of nitrobenzene in the presence of SN and HCl is. SN and HCl இருக்கும்போ nitrobenzene நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நைட்ரோ குரூப்பை ரெடியூஸ் பண்ணா ஆல்வேஸ் ரொம்ப நைட்ரோ குரூப்பை ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்க போறது அனிலின் குரூப். கரெக்டா? கரெக்டா? Am I right? Yes. So அதனால you get aniline. In fact, nitrobenzene பார்க்க எப்படி இருக்குமா? ஓகேவா? இத நான் என்ன பண்றேன்? ரெடியூஸ் பண்றேன். ரெடியூஸ் பண்ணும்போ ஆக்சிஜனை தூக்குறேன், ஹைட்ரஜனை ஆட் பண்றேன். ஆட் பண்ணேனா what will I get? I will get aniline. And so option E is the right answer. புரிஞ்சுச்சா? A for aniline. அவ்வளவுதான். Amines are basic because amines ஏன் basic அப்படின்னு சொல்றோம்? amines ஏன் basic அப்படின்னு சொல்றோம்? amine basic அப்படின்னு ஏன்டாக்க நான் சொல்றோம்? காரணம் lone pair இருந்தா he is basic. இங்க நைட்ரஜன் லோன் பேர் இருக்கு. NH2 சொன்னாலும் என்னதான் ஒரு பாண்ட் வந்தாலும் நைட்ரஜன் ஒரு லோன் பேர் இருக்கு, அதனால அது பேசிக். and so option E is the right answer. அடுத்த கேள்வி டேக்கனா இன்னும் ரெண்டு கேள்வி தான், முடிச்சிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? so don't worry விக்னேஷ், கண்டிப்பா நான் இன்னைக்கு ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு போனதும் முதல் வேலை உங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்றதுதான். ஓகேவா? ரைட். so இப்போ acetylation of aniline is done to. aniline acetylation பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? NH2 ஓட substitution control ஆகும். கரெக்டா? கரெக்டா? acetylation-ங்கிறதுனால அசிட்டைல் குரூப்பை உங்க அனிலின்ல கொண்டு வரதுனால உங்களோட அனிலின்ல நீங்க அசிட்டைல் குரூப்பை கொண்டு வரதுனால உங்களோட NH2 ரியாக்ட் ஆகிறத தடுக்க முடியும். ஓகேவா? சோ இவன் என்ன பண்றான்? NH2-வை ப்ரொடெக்ட் பண்றான். ப்ரொடெக்ட் பண்றான்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B is the absolute correct answer. ஓகேவா? திவ்யா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன்டா கண்ணா. ஓகேவா? ரைட்டா? லாஸ்ட் क्वेश्चन பாத்தறலாமா? Are you all ready for the very last question, Rakana? Here you go. Which amine is the weakest base in gas phase? எந்த amine gas phaseல ரொம்ப weak? இவன் ரொம்ப weak ma'am அப்படின்னு சொல்லுவீங்க. So அவன் யாரு? It is absolutely amine. நம்மளோட அமோனியா NH3 இவன் தான் ரொம்ப வீக்கான பேஸ், அதுவும் கேஸ்ல. இது நம்ம ஆர்டர்லயே சொல்லியிருப்போம், அந்த 213 321 அந்த ஆர்டர்லயே சொல்லியிருப்போம். சோ அதனால ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ இத்துடன் நம்மளோட क्वेश्चंस முடிவடைகிறது. பட் இந்த क्वेश्चनக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியும்ல? 3 கட்டத்தை நீங்க தாண்டணும். 3 கட்டத்தை நீங்க தாண்டணும். முதல் கட்டம் என்ன? இந்த செஷன் முடிச்சதும் உங்களோட நோட்ஸ எனக்கு போட்டோ புடிச்சு அனுப்பணும். அனுப்பிடலாமா? நசுகோ ஹாய் வெல்கம் ஆன் போர்ட். சோ இல்ல கரெக்டா தான் பிடிச்சிருக்கேன். சோ நோட் எடுக்கிறீங்க, நோட்ல சால்வ் பண்ணத எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறீங்க.
ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவதாக நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒன்லி ஆஃப்டர் டின்னர், சரியா? சாப்பிட்டதுக்கு அப்புறமா மட்டும்தான் 2xல இந்த வீடியோ வச்சு ஒரு தடவை கொஸ்டின்ஸ் கடகட 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 கடகடன்னு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஓ, எனக்கே விக்னேஷ், அப்ப இவ்வளவு நேரம் நான் சீரியஸாவா பேசிட்டு இருந்தேன். இன்னும்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. சோ 2xல கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ரிவிஷன் நம்பர் 2. நாளைக்கு காலையில, நாளை காலை உங்களுக்கு எத்தனை மணி வேணுமோ அதை போட்டுருங்க, சரியா? நாளை காலை நீங்க 2xல வீடியோ பார்க்கணும். கொஸ்டின் சால்வ் பண்ண வேணாம், சும்மா கேட்கணும், சும்மா காது பட கேட்கணும். கேட்டீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்ட் ரிவிஷன் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஈவினிங் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிளாஸ் இருக்கு. ஸ்பெஷல் கொஸ்டின் சால்விங் கிளாஸ். சோ அந்த ஸ்பெஷல் கொஸ்டின் சால்விங் கிளாஸுக்கு எல்லாரும் வந்துடணும். வந்துடுவீங்களா? மேம் ஐ பாட். எஸ் எஸ் தரணி, இட் இஸ் குட் ராகனா. அதுல நல்ல பைஃபர்கேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் இட். யூ கேன் யூஸ் இட் தரணி. கிளியரா? என்ன ஸ்பெஷல்? அந்த ஸ்பெஷலை நான் இப்பவே சொல்லிட்டேன்னா ஸ்பெஷல் ஸ்பெஷலா இருக்காது, ஸ்பெஷல் நான் ஸ்பெஷலா மாறிடும். அப்புறம் எப்படி நான் அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்றது? கரெக்ட் தானே? சோ அதனால ஸ்பெஷல் ஸ்பெஷலாவே இருக்கட்டும், சர்ப்ரைஸ் நாளைக்கு சொல்றேன், சரியா? ஓகேவா? நாளைக்கு எல்லாரும் மறக்காம ஈவினிங் 7 மணிக்கு டான் டான் டும் டமால் அப்படின்னு கிளாஸுக்கு வந்துருங்க. நம்மளோட ஸ்பெஷல் கொஸ்டின் சால்விங் கிளாஸ் நாளை சாயங்காலம் 7 மணிக்கு இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணணும்? இப்பவே குடுகுடு கடகடா போய் உங்க அட்டெண்டன்ஸை லைக்ல மார்க் பண்ணிடும், சரியா? சோ எல்லாரும் இந்த ரிவிஷனை பண்ணிடலாமா? ரிவிஷன் 1 சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா சோறு தான் முக்கியம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2xல கொஸ்டின் சால்வ். ரிவிஷன் நம்பர் 2 காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் பண்றீங்க குடுகுடுன்னு இந்த வீடியோவை 2xல வச்சு கேட்கணும். ரிவிஷன் நம்பர் 3 ஈவினிங் 7 o'clock நம்மளோட ஸ்பெஷல் கொஸ்டின் சால்விங்க்கு வந்துடணும். வந்தீங்கன்னா டம் டும் டமால் we are done and dusted with chemistry. And ரொம்ப 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 முக்கியமா டேக்கண்ணா தயவு செஞ்சு அந்த மார்க் டெஸ்ட்லாம் எழுதுங்கடா. பிகாஸ் இட் இஸ் டன் ஃபார் த குட்னஸ் ஆஃப் யூ. உங்களுக்காக தான் நான் பேசி பேசி உங்களுக்காக அந்த இதை கொண்டு வந்திருக்கேன். So please ensure that you make use of it. சரியா? யூஸ் பண்ணுங்கடா, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சோ என்ன பண்ணணும்? நம்மளோட வீடியோ இங்க போயிட்டு இருக்குல்ல, நீங்க இப்ப இங்க என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? கீழே ஸ்வைப் பண்ணுங்க, நம்ம சேனல் பேர் இருக்கும். அதுக்கும் கீழே ஃபர்ஸ்ட் லிங்கா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கும். கிளிக் ஜாயின், கிளிக் ஜாயின். ஒரு தடவை பை நவ், 2 தடவை பை நவ், 2 தடவை பை நவ் போட்டாச்சா? இந்த பேஜ்ல ரீநீட் காமிக்கும், ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்ன சப்ஜெக்ட் வேணுமோ கிளிக் பண்ணி கிளாஸஸ் பாருங்க. கிளாஸஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஓடும் போவே கீழே உங்களுக்கு டவுட்னு இருக்கும், அதை சால்வ் பண்ணுங்க. டேக்கனா வெயிட் பண்ணுங்கடா, வெயிட் பண்ணுங்கடா. ஒரு சில விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு, போயிடாதீங்க, சரியா? இதை முடிச்சதுக்கு அப்புறமா சரி மேம் நான் டெஸ்ட் எழுதணும், மை டெஸ்ட்க்கு போங்க. மை டெஸ்ட்ல ஏகலவ்யா டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கும். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட், வேஸ்ட் பண்ணாதீங்கடா ப்ளீஸ்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசோர்சஸ், கண்டென்ட் லைப்ரரி. இங்கதான் நான் சொன்ன அந்த 500 புக்கு 500 புக்கு ஸ்டடி ஃப்ரம் டாப் புக்ஸ்ல புக்ஸ் இருக்கும், பெடகாலஜி இருக்கும். அதை எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்க. எக்கச்சக்கமா நீங்க கேட்கிற எல்லா பப்ளிகேஷன் புக்ஸும் இருக்கு. அடைக்கனா யாருக்காச்சும் காமிக்கலைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன், சரியா? நான் ஆக்டிவேட் பண்ணி தரேன்டாக்கண்ணா. ஒரு சில பேருக்கு மேபி காமிக்கலன்னு சொன்னீங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு அனுப்பி தரணும், சரியா? அதுக்கப்புறமா கிரியேட் யுவர் ஓன் டெஸ்ட், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட்டை நீங்களே உருவாக்கிக்கலாம். ஸோ இங்க கிரியேட் யுவர் ஓன் டெஸ்ட்ல கிரியேட் கஸ்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி பிசிக்ஸ்ல எந்த சாப்டர்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரியில எந்தெந்த சாப்டர்ஸ் வேணும், பயாலஜியில எந்தெந்த சாப்டர்ஸ் வேணும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எத்தனை கொஸ்டின்ஸ் வேணும் அண்ட் அதை எத்தனை நேரத்துக்கு எடுக்க போறீங்க எழுதிட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தா டெஸ்ட் ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ரைட்டா? கடைசியாக நீங்க டவுட் வந்துச்சுன்னா மேம் 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 நடுராத்திரியில உங்களை காணமே மேம் அப்படின்னு நினைக்க வேணாம். கீழே போனீங்கன்னா இங்க டவுட் செக்ஷன் இருக்கு. டவுட்டை கிளிக் பண்றீங்க. அப்புறமா என்ன பண்றீங்க? இன்ஸ்டா சால்வ்ல சால்வ் பண்றீங்க. இது இல்லாம நம்மளோட டெலிகிராம் குரூப்பும் இருக்கு. செகண்ட் லிங்கா டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் ஆஃப்லைன் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆஃப்லைன் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும் ஆர் ஆஃப்லைன்ல நெக்ஸ்ட் இயர் கிளாஸ் ஜாயின் பண்ணோம்னா அதுலயே நான் 3வது லிங்கா இங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்றீங்க. இந்த ஃபார்ம் வருது. இந்த ஃபார்ம்ல டேட்டாவை ஃபில் பண்றீங்க. சரியா? இது இல்லாம டைரக்டா நம்மளோட ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்றீங்க. ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் இதோ வந்து விட்டது அமேசானில். ஸோ இதையும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எஸ். ஓகே. ஸோ என்ன பாட்டு? பவழமல்லி எனக்கு தெரியாதேதா கண்ணா. நான் என்ன பண்ணேன்? தத்வா புக்ஸ். தேங்க்யூ தாரணி. தத்வா புக் இஸ் வெரி குட் ராக்கண்ணா. நான் சும்மா சொல்ல, தத்வா புக் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஐ ஹவ் யூஸ்ட் இட். ஸோ எனக்கு தெரியும். கன்னடா கொஞ்சம் அது என்ன ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ಹೇಗಿದ್ದೀರಾ, அப்புறம் கொஞ்சம் தெரியும்டா. கொஞ்சம் தெரியும் எனக்கு. ஓகே. கூட மேல கூட வச்சா அது தெரியும். பட் ஆனா ரொம்ப எல்லாம் தெரியாது. சோ கோச்சுக்காதீங்கப்பா. கூட மேல கூட வச்ச கூடலூர் போறவளே, நான் கூட்டிக்கிட்டு போக சொன்ன என்ன சொல்லும் ஒரு என்ன. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். So yes, Dekana, I hope it is clear. சரியா? சாசுகே, ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த ஒரே ஒரு லைன் தான் எனக்கு தெரியும்டா. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. சோ பிடிஎஃப் கண்டிப்பா நான் தந்துடுறேன். ஓகேவா? தேங்க்யூடா கண்ணா. தேங்க்யூ சோ மச். பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? செஷன் முடிச்சதுமே டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் இந்த செகண்ட் குரூப்பான டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கதான் மேம் மோட்டிவேஷன் கொடுக்கறது, கிளாஸை பத்தி சொல்றது எல்லாமே சொல்லுவேன். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூடா கண்ணா. எஸ். யாரோடி அதுவும் ஒரு லைன் தான் தெரியும். ஐயோ, நான் என்ன ஒரு லைன் பட்டம்மாவா மாறிட்டேன் போலயே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன யாரும் இல்லையே எனக்கு தெரியும். தேங்க்யூ அனீஷ். எனக்கு என்ன யாரும் இல்லையே எனக்கு தெரியும். So I'll sing that. கடல் தாண்டி போகும் காதலி, கைமுயறி போகவே வழி, நகராமல் நின்று போனதே என் வாழ்க்கையின் வழி. பாதி காதல் தந்த பெண்ணை மீதேயும் வேண்டும், நீ போன பின்பு எந்த மனமோ இருந்துதான் போகும். காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும். மறந்திரு என நீ சொல்லி நீந்தால் உயிரே போகும். எனக்கென யாரும் இல்லை, உனக்கு அது தோணவில்லை. அதுக்கு மேல தெரியாதுரா. So yes, கனவில் வந்த பின்னே அது எனக்கு தெரியாது ரே கண்ணா. நல்லா ரொம்ப பழைய பீஸ்ரா. சீரியஸா சொல்ல போனா பாட்டுலாம் அவ்வளவோ தெரியாது. 1-2 பாட்டு தெரியும், அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். எல்லா பாட்டையும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தெரியும், அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ எஸ், யூ காட் 125 likes. டே கண்ணா, யாராச்சும் லைக் போடலன்னா லைக் தட்டி விடு. லெட் அஸ் ரீச் 150. சரியா? ஓகேவா? எஸ். ஏன் நினைப்பிருந்தாய் அது தெரியாதேடா.
சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி அண்ணால். டேய் எனக்கு ராஜராஜ சோழன் தெரியும்டா, பட் ஐ ஃபர்காட் இப்போ சீரியஸா. ஓகே சரி, ஓகே, நோ வரிஸ் நோ வரிஸ். அடுத்த செஷன்ல நான் ராஜராஜ சோழன் படிச்சுட்டு வரேன். ஓகேவா? ஏன் என்னை பிரிந்தாய் படிச்சுட்டு வரேன். ஓகேவா? கனவே உன்னை வந்து சேர அதுவும் படிச்சுட்டு வரேன்டா. ஓகே எஸ். சோ ஊருக்கு போகலாமே, இதெல்லாம் சாங் தெரியாதுடா. தேங்க்யூ அனீஷ். இன்னும் நின்ன தோழா இத்தனையும் நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. So yes, மெல்லினமே மெல்லினமே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த போலும். அது மேல தெரியாது. சோ நான் தான் சொல்றேனே, எனக்கு எல்லா பாட்லயும் ஃபர்ஸ்ட் லைன் தெரியும், அதுவும் ஒரு சில பழைய பாட்டுல தெரியும். சோ எஸ் ராக்கனா. Honestly, thank you Vijay. Posted lots of video for chemistry like this, ma'am. What I wanna see, every video for RE-NEET you want to see. மேம் நீங்க சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது அடுத்த கிளாஸ் ராக்கனா. சோ நாளைக்கு ஈவினிங் கிளாஸ்க்கு எல்லாரும் வந்துருங்க, சரியா? ஓகேவா? பதேதி வெண்ணிலவே தெரியாதே நெசூக், பட் ஐ வில் ட்ரை டு ஹியர். ஓகேவா? நாளை 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 என்று இன்றே நினைக்காதே, நீ இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே. ஓகே சோ டே செஷனை முடிச்சிடலாமா? எல்லாரும் போய் தூங்குங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமா ரிவிஷன் பண்ணிருங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 2xல क्वेश्चन சால்வ், செகண்ட் ரிவிஷன் நாளை காலை 2xல கேட்கணும், இந்த செஷனை கேட்கணும். தேர்ட் ரிவிஷன் 7 o'clock ஸ்பெஷல் क्वेश्चन சால்விங் மறக்காம வந்துடணும். ஓகேவா? ரைட்டா? சோ கன்ஃபார்மா கெமிஸ்ட்ரியில 150+ எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், மாஸ் காட்டுறோம். ஓகேவா? லாஸ்ட் டைம் 10 நாள்ல நியர்லி 40 questions நம்மளால கெமிஸ்ட்ரியில அவுட் ஆஃப் 45 ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த தடவை we will try for 45. ஓகேவா? ரைட்டா? சோ டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே மை டியர். அண்ட் மிக மிக முக்கியமா ரிவிஷனை பண்ணிருங்க, அதை விட முக்கியமா எனக்கு உங்களோட கொஸ்டின்ஸ் அனுப்பிடுங்க, சரியா? ஓகே சோ பாய், டேக் கேர் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. லாட்ஸ் ஆஃப் லவ் மை டியர். நல்லதே நடக்கும்னு நினைங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட போய் தூங்குங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன், மச்சாவா படிக்கலாம். ஓகேவா? பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ மை டியர். அண்ட் எஸ் செஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? பாய்.